அம்மா உத்தரவு வழங்கலாம். சிவாய நம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தாயாண்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கடகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொர் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வத்தர செய்த நால்வர் பொற்றாளியம் உயிர் துணையே. திருச்சிற்றம்பலம். ஐயா, நாளொரு துதி பாடி ஆரம்பிக்கலாம் ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். புலியற்கோன்கள் பொழித்த புகழிய கோன்களல் போற்றி. ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும் அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும் மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் ஒளி மெய்களினாலே வழிபாடு செய்யும். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயன் சிவாயன். சொக்கநாத வெண்பா. எக்காலம் தாகங்கள் எற்றிடுமோ காயங்கள், எக்காலம் ஆசை சினம் எற்றிடுமோ, எக்காலம் நல்ல குணம் வருமோ, நாதா எல்லாமுமாய் அல்லானே சொக்கநாதா சொக்கநாதா சொக்கநாதா. சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து போற்றி திரு அகவல் என்ற அந்த பதிகத்தை சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் சீரார் இந்த புக்கை தேடிட்டு இருக்க அந்த அளவிலே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடல் என்பது சீரார் திருவையாரா போற்றி என்ற அந்த பதிகத்தை பார்க்கிறோம். சீரார் திருவையாரா போற்றி அப்படின்னு போற்றி செய்ய காத்திருக்கோம். போற்றி செய்வதற்காகத்தான் இந்த உலகில் பிறந்தோம். போற்றி செய்து பெருமானுடைய திருவடியை அடைவதற்காகத்தான் இந்த பூமியில நான் அவதாரம் செய்திருக்கோம். அதுதான் நம்முடைய அவதார நோக்கமே. இறைவனை போற்றி செஞ்சு மீண்டும் பிறவா நிலையை எய்த வேண்டும் என்ற பெருநெறியை அடைவதற்காக நமக்கு அருளாளர்கள் அருளி செய்ததுதான் போற்றி. இந்த போற்றி ஏன் செய்யணும் அப்படின்னா, இந்த போற்றி செய்வதற்காகத்தான் பிறந்தோம். நாம இனப்பெருக்கம் பண்றதுக்காகவோ இல்ல நிறைய பொருள்கள் சம்பாதிப்பதற்காகவோ இல்ல நம்ம பெரிய இந்த உலகத்திற்கு உள்ள எல்லா இன்பங்களையும் அனுபவிப்பதற்காகவோ நாம் பறக்கல. நாம இறைவனை போற்றி செய்து மீண்டும் என்றும் நிலைத்த இன்பத்தை அடைவதற்காக பிறந்திருக்கோம். அதுதான் போற்றி. அந்த போற்றி செய்வதற்காகத்தான் இந்த பூமியில நம்ம வந்திருக்கோன்றதுதான் நமக்கு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நாம என்ன நினைக்கிறோம்னா மற்ற விஷயங்களுக்காக வந்திருக்கோம். ஏற்கனவே சொன்னேன், நம்மளுடைய மெயின் பயிர் தான் என்னன்னா நெல்லு மாதிரி. மெயின் பயிர் சிவபூசை தான். ஊடு பயிர் தான் இல்லறம், தர்மம், அறங்கள்,
மற்ற இன்ப துன்பங்கள் எல்லாம் தூக்கக்கூடிய எல்லாமே ஊடு பயிர்கள் தான். நாம என்ன பண்றோம், ஊடு பயிரை மெயின் பயிரா போட்டுட்டு சிவப்பூசைய அப்படி வேலியோரமா வேலி பயிரா போட்டு விட்டு போயிடும். அதுவும் என்ன ஆகுது, தண்ணி ஊத்தாம அப்பப்ப காஞ்சிருது. அப்ப வேலிப்பயிரா மாறிடுச்சு. சிவப்பூசை என்பது வேலிப்பயிர் அல்ல, சிவப்பூசை தான் பணப்பயிர். அதுதான் உள்ள போட வேண்டிய மெயின் அந்த சாகுபடியே அதுதான். இந்த திருவடி வணக்கம் அம்மா. நம்மளுடைய இந்த 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 வாழ்வுக்கான சாகுபடியே சிவத்தை விளைவித்து சிவத்தை அறுவடை செய்யணும். எப்படி ஒரே ஒரு நெல்மணி போட்டா ஒரு நெல்மணிக்கு அது 100 நெல்மணியா நமக்கு கிடைப்பது போல ஒரு முறை செய்த சிவபூசைக்கு நமக்கு பல மடங்கு பலன் கிடைத்து அதை அறுவடை செய்து கொண்டு அதை என்ன கொண்டு பண்ணணும், அதை நம்ம இறைவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ ஒரு நல்ல ஆடவன் என்ன பண்ணுவான், கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை எங்க கொண்டு போய் சேர்ப்பான்? நல்ல ஆண்மகன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை கொண்டு போய் எங்க போய் சேர்ப்பான்? தன்னுடைய குடும்பத்துல கொண்டு போய் சேர்ப்பான். குடும்பத்தினுடைய விஷயத்துக்கு. தீய வழியில இருக்கக்கூடிய ஆடவன் என்ன பண்ணுவான், கொண்டு போய் மது பழக்கத்துக்கோ இல்ல பரத்தையர்கிட்டையோ அந்த காசை கொடுத்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பெற்ற செல்வத்தை, என்ன கவனிக்க நல்லா இருக்கும், தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பெற்ற செல்வத்தை மது பழக்கத்துக்கோ பரத்தையருக்கோ கொடுத்து கடைசியில போண்டியா நிக்கிறான் பாத்துங்க. அந்த மாதிரிதான் நாம என்ன பண்றோம், சிவத்தை அறுவடை செய்ய வேண்டிய நாம மற்றவற்றை அறுவடை செய்து அத பரத்தையருக்கும் மது போதைக்கும் கொடுத்தது மாதிரி நம்மளுடைய இல்லறங்கள் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்க வாங்கிட்டு போயிருவாங்க ஜாலியா. அவங்க எல்லாம் வாங்கிட்டு போய் ஜாலியா போயிடுவாங்க. கடைசியில நாம என்ன பண்ணுவோம், இவங்களுக்காகவா நாம ஊரடிச்சு உலையில போட்டோம், இவங்களுக்காகவா 100 பொய் சொன்னோம், இவங்களுக்காகவா தகாத அந்த அறங்கள் எல்லாம் செய்தோம். ஆனா இந்த அறத்தினுடைய தண்டனை யாருக்கு தான் வரப்போகுது, நமக்கு தான் வரப்போகுது. நாம தான் அடுத்த பிறவிக்கு அடுத்த வழிவகை செய்ய போறோம். அதனால இந்த இல்லறம் அப்படிங்கிற விஷயத்துல நாம நல்லறமாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும். ஜாக்கியா ஜலியா ஜலியா இல்லறம் என்ற அறத்துல நம்ம நல்லறம் தான் செய்யணும். இல்லறத்தை காப்பாத்துறதுக்காக சில பேர் பாத்துறீங்களா, தான் புள்ள நல்லா இருக்கணுன்றதுக்காக யார் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி எல்லாத்தையும் அடிச்சு உள்ள போடுவாங்க இல்லையா? அதெல்லாம் எதுக்குன்னா, அந்த நல்லறம் நம்ம செய்யாம போனா அப்போ இது எப்படி இருக்குன்னா, பெருஞ்செல்வத்தை பரத்தையரிடம் கொண்டு போய் கொடுத்ததுக்கு சமம். பரத்தையர் என்ன பண்ணுவாங்க, காசு இருக்கிறவருக்கே வாங்கிட்டு அவங்க உடல்ல அந்த வலு போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணிடுவாங்க, அவங்களை தூக்கி அந்த வீட்டுக்கே வராம அனுப்பிச்சு விட்டுருவாங்க. கடைசியில அவங்க உணர்வாங்க, ஐயோ நாம தப்பு பண்ணிட்டேனே, என்னுடைய மனைவிக்கு நான் நல்லா இருந்திருக்கலாம், என் குழந்தைங்களுக்கு நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சு அதை ஆடவன் வருந்துவது போல இந்த ஆன்மாவும் என்ன பண்ணுமா, எல்லாத்தையும் சம்பாரிச்சு எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியில தான் தனிச்சு நிக்கிறப்போ திரும்பி பார்த்தா யாருதான் நிற்பான், சிவ சொத்து தான் நம்ம சேர்த்திருக்கணுமே, சிவ சொத்து சேர்க்காம இவ்வளவு நாள் இந்த அவ சொத்துக்கள் எல்லாம் சேர்த்து நாம இப்படி அவமானிக்கிறோமேன்னு சொல்லி எப்படி ஒரு ஆடவன் தன்னுடைய மொத்த சொத்தையும் பரத்தையிட்ட கொடுத்துட்டு தன்னுடைய வாழ்நாள் கடைசி காலத்தை ரொம்ப ரொம்ப கஷ்டமா கழிப்பானோ, அது போல நம்மளுடைய வாழ்நாள்ல ஒவ்வொரு ஆன்மாவும் தான் சேர்த்த அத்தனை செல்வங்களையும் உலகம் என்ற மாயை என்ற அந்த பெண்ணிடம் கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் இவன் வருத்தப்படுறான். ஒவ்வொரு முறையும் மாயை வாங்கிக்கிறான் நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்தையும். அப்போ அதுல இருந்து மீள்வதற்காகத்தான் இந்த சிவபூசை, இந்த திருவாசகம், இந்த எல்லாமே. எனக்கு எல்லாரும் கூலி கொடுத்துடலாமா, கூலி கொடுத்துட்டீங்கன்னா நலமா இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமான செய்தி சொல்லணும், அதுக்காகத்தான் இந்த ஒரு செய்திக்காகத்தான் இன்னைக்கு காத்திருந்தேன். இந்த செய்தியை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ள போயிடலாம். எல்லாரும் எனக்கு கூலி கொடுத்துடலாம். நமச்சோம் ஆக துகப்பிரிய அம்மா, சுகந்தி அம்மா, கலிச்சவியன் அம்மா, கலாவதி அம்மா, வைரசிவகாமி அம்மா, ரஞ்சிதாமணி அம்மா, சந்திராமணியன் அம்மா, பிரேமா அம்மா, கணேஷ் ஐயா, கிருஷ்ணவேணி அம்மா, கலாவதி அம்மா அவர்கள், சரஸ்வதி அம்மா, ராஜேஸ்வரி அம்மா, தெய்வநீதி அம்மா, விசாலாட்சி அம்மா, மாரிமுத்து கண்ணையா அவர்கள், சத்யநாராயணையா அவர்கள், எல்லாரையும் நான் பார்த்துட்டேன். அடியன் தவசத்திட்டேன், எல்லாரையும் பார்த்து நீ பாருங்களேன், இது பெருமான் பெருங்கருந்தா எல்லாரையும் பார்த்தேன். இப்போ உங்ககிட்ட நான் கேட்கிற ஒரு கேள்வி கேட்க போறேன். நீங்க ஆடி நிக்க போறீங்க. அது கேள்வி வைரசிவகாமி மியூட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆன்சர் சொல்லணுன்றப்ப நீங்க அன்மியூட் பண்ணி சொல்லலாம், எல்லாரும் சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க போறோம். அந்த கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்றதுல இருந்து யார் யாரெல்லாம் இன்னைக்கு பாஸ், திருவாசக சிந்தனையில திடீர் டெஸ்ட், இன்னைக்கு திடீர் டெஸ்ட் வைக்க போறோம். ஒரு டெஸ்ட், யார் யாரெல்லாம் பாஸ். திடீர்னு ஆசிரியர் இன்னைக்கு ஒரு டெஸ்ட்னா எப்படி இருக்கும், அது மாதிரி இன்னைக்கு ஐயோ இது தெரிஞ்சிருந்தா எனக்கு லீவ் போட்டிருப்பேன்னு, தெரியாதனமா வந்துட்டேன்னு, இப்ப நான் என்ன பண்றது, டக்குன்னு போயிருவா வழியில. கவலைப்படாதீங்க, பாஸா போயில நமக்குள்ளேயே செக் பண்ணிக்கலாம்.
பாஸ்னா நம்ம வந்து சந்தோஷப்பட்டுக்கோம், ஃபெயில்னா நல்லா படிப்போம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஒண்ணு பாஸ்னா நம்ம காலரை தூக்கி விட்டுக்கோ, ஆகா நான் பாஸ் ஆயிட்டேன்னு. ஃபெயில் ஆயிட்டோம்னா பரவாயில்ல, அடுத்த முறைக்கு பயின்று நம்ம திரும்ப வந்துடலாம்னு நினைப்போம். இப்ப உங்களுக்கு கேட்கப்பட வேண்டிய கேள்வி ரொம்ப கஷ்டமான கேள்வி. திருவாசகத்துல மட்டும் கிடையாது, பன்னீர் திருமுறை இருந்து ஒரு கேள்வி. சரி, பன்னீர் திருமுறை இருந்து ஒரு கிடையாது, 14 மெய்கண்ட சாத்திரங்கள்ல இருந்து ஒரு கேள்வி. இல்ல 14 மெய்கண்ட சாத்திரங்கள் கிடையாது, 4 வேதங்கள்ல இருந்து ஒரு கேள்வி. இதெல்லாம் நாங்க திருவாசகமே முழுசா படிக்கல. இது பன்னீர் திருமுறையா 14 மெய்கண்ட சாத்திரமா நீ என்ன கேட்டாலும் எங்களுக்கு தெரிய போறது இல்ல. ஆனா நாங்க கரெக்டா சொன்னாலும் நீ ஒத்துக்க போறதும் கிடையாது. அப்படிங்கிறப்போ என்ன இது பாசு சரி, எப்படினாலும் கேள்வி மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த கேள்விக்கு எல்லாரும் பதில் சொல்லணும். எல்லாரும் பேனா பென்சில் எடுத்துக்கலாம், பேனா பென்சில் எடுத்து வச்சுக்கலாம், கையில இருந்தா எடுத்து வச்சுக்கலாம், இல்லைன்னா மனசுக்குள்ள வச்சுக்கலாம், சொல்லிக்கலாம். என்ன கேள்வி அப்படின்னா ரொம்ப கஷ்டமான கேள்வி. என்ன கேள்வினா, பக்தி என்றால் என்ன? எவ்வளவு பெரிய கஷ்டமான கேள்வி இல்ல? பக்தி என்றால் என்ன? இதான் கேள்வி. பக்தி கடவுள் மேல் அன்பு செலுத்துவதுதான் பக்தி. நாம் இறைவனிடம் காட்டும் அன்புங்கய்யா. சரி, யாரு கரெக்டா சொல்றாங்கன்னு பாக்கலாம். ஐயா, இறைவனை வந்து மனதார நினைத்து கொண்டு உண்மையா வழிபடுறதுதாங்க ஐயா. ஐயா தொடர்ந்து யார் மேல பக்தி கொண்டாலும் அதே சிந்தனையா இருக்கணுங்க ஐயா. சரி, தொடர்ந்து செய்வதுதான் பக்தி ஐயா. தொடர்ந்து செய்வது தொண்டு தானே, தொடர்ந்து செய்வது தொண்டு. நான் பக்தின்னா என்னன்னு கேட்கிறேன். தொடர்ந்து செய்வது தொண்டு, எல்லாருக்கும் தெரியும். ஐயா சத்யநாராயணன் சொல்லுங்க சாமி. பக்தியின் 4 படிநிலைகள்: சரியை, கிரியை, யோகம், ஞானம். பக்தியினுடைய படிநிலைகள். பக்தி என்றால் என்ன? இதான் கேள்வி. பக்தியின் படிநிலைகள் 4. சரியை, கிரியை, யோகம். பக்தினா என்னது ஐயா? முழுமையா இறைவனை சரணடைறோம் தெரியுங்களா, அதுதான் பக்தி. அது பேர் சரணாகதி. சரணாகதி. அப்ப பக்தினா என்ன? சரணாகதி வேற, பக்தி வேற. எதிர்பார்ப்பும் இல்லாம இறைவன் மேல வைக்கிற நம்பிக்கைங்க ஐயா. அதாவதுங்க, சரி, முதல்ல பக்தி மார்க்கம் உள்ள முதல்ல நுழையணும்னா முதல்ல பெருமான போற்றி புகழ்ந்து பாடணும். அதனால நீரும் பூவும் கொண்டு தினசரி பூஜை செய்யணும். அடுத்தது மந்திரத்தை சொல்லணும். அடுத்து தியானம் பண்ணணும். இந்த மாதிரி செஞ்சு நமக்கு மனது பெருமானுடைய பக்தி மார்க்கத்துல முதல்ல நுழையறதுக்கு ஒரு படிங்க அது. இல்ல, நீங்க பக்தியினுடைய பக்தி அப்படிங்கிற அந்த பகுதிக்குள்ள நடக்கக்கூடிய செய்முறைகளை சொல்லிட்டு இருக்கீங்க. பக்தி அப்படின்ட்டு நடக்கக்கூடிய செய்முறைகளை சொல்லிட்டு இருக்கீங்க. பக்தி என்றால் என்ன? இது 4. அம்மா உமாராணியம்மா சொல்லுங்க. நம்ம கடவுள் மேல வச்சிருக்கிற அந்த பற்று, நம்மள அறியாமையே அவர் மேல ஒரு ஈடுபாடு, அந்த உள்ளுணர்வு சொல்லுங்க. சரி 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 சரி. அடுத்து யாராவது இருக்கீங்களா? சொல்லணுமா? முடிச்சுக்கலாமா? யாராவது ஒருத்தவங்களோட முடிவு செய்யலாம். பக்தின்னா எல்லா சாமியும் வழிபடுறவங்க கடவுள் மேல வழிபடுறவங்க பக்தி. அடியார் மட்டும் அடியார் சிவனை மட்டும் கும்பிடுறவங்க. கேக்கல. அதாவது பக்தன் இறைவன் மேல வழிபடுறது, எல்லா சாமியும் கும்பிடுறவங்க பக்தன். சிவனை மட்டும் கும்பிடுறவங்க அடியார். நான் கேட்கலையே சிவனடியார்னா யாரு, பக்தர்கள்னா யாருன்னு நான் கேள்வி கேட்கலையே. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கண்ணப்ப நாயனார் மாதிரி இருக்கிறது இணைந்து குருவின் குருவோடும் அடியார்களோடும் இணைந்து இது பண்ணுவது பக்திங்கய்யா. சரி, ஓகே, நிறைவு பண்ணிக்கலாம். எல்லாம் நிறைவு பண்ணிக்கலாம். ஐயா, கர்ம யோகத்துல இருந்து நம்ம கடமைகளை, நமக்கு வச்ச பணிகளை சிறப்பா செஞ்சு இறைவனை அடையிற கடைசி நிலை பக்திங்க ஐயா. சரி சரி. நான் எப்பயுமே வழக்கம் போல ஒத்துக்க மாட்டேன், தெரியும்ல. நீங்க வழக்கம் போல நீங்க என்ன சொன்னா நான் ஒத்துக்க போறது இல்ல. நான் வேற எதாவது சொல்ல போறேன். நான் சொன்னது, நான் அடியன் சொல்ல வந்தது அடியார்கள் எப்பயும் சொல்ல போறது இல்ல. சொன்னா சந்தோஷப்படுவேன், சந்தோஷப்படுறேன். நம்மளுடைய விருப்பம் தான் பக்தி. நம்மளுடைய விருப்பம் பக்தின்னு சொல்றேன். நம்மளுடைய விருப்பம் பதிலாமா திருப்பி வணங்குறேன். நன்றி நன்றி. பதிலாமா நம்ம விருப்பத்தை பக்தின்றாங்க. சரி, இப்ப நான் சொல்ல போற பதில்ல தான் உங்க பக்தி இனிமே எப்படி ஆக போகுதுன்னு தெரியும். இப்ப பக்திக்கு நாம எல்லாம் ஒரு டெஃபினிஷன் கொடுத்தோமா? இதுதான் பக்தி, இதுதான் பக்தி. வழிபாடு செய்வது ஒரு பக்தி தானங்கய்யா.
சென்று வழிபாடு செய்வது, கோயில்களில் சென்று வழிபாடு செய்வது ஒரு பக்தி தானே. இருளிலிருந்து விடுபடுவது. அது வந்து விடுதலை. அது வந்து விடுதலை. வீடு பேரு நீங்க பேசுறது வீடு பேரு. இதுல இருந்து வெளிப்படுறது வீடு பேரு. சரி சொல்லி பரம்பொருளை நோக்கி உயிர்கள் அழுகையே பக்தி. பரம்பொருளை நோக்கி உயிர்கள் அழுவதே பக்தி. என்னென்னமோ டெஃபினேஷன் எல்லாம் வருது. சரி சரி, இப்ப பக்தின்றதுக்கு நானே அட்வான்ஸ் நான் கொடுத்துறேன். நானே ஆன்சர் கொடுத்துறேன். நான் சொல்றேன், நான் பேசுறது கேக்குதுங்க எல்லாருக்கும்? என் முகம் எல்லாம் தெரியுதா? எல்லாருக்கும் தெரியுதா? சரி, இப்போ எத்தனை பேரு வந்து பரமபதம் விளையாண்டுருக்கீங்க? பரமபதம் விளையாடுவீங்களா எல்லாரும்? பரமபதம் விளையாண்டுருக்கீங்களா? சூப்பர், எல்லாருமே கை தூக்குறாங்க. இந்த பரமபதம் விளையாடுறப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 6 ஏணி இருக்கும். இந்த பக்கம் 6 ஏணி இருக்கும், 6 பாம்பு இருக்கும். அந்த ஒவ்வொரு பாம்புக்கும் ஒரு வினை இருக்கு. நீங்க பரமபதத்துல பக்தி அப்படின்ற இடத்துக்கு போகணும்னா ஒரு படிக்கட்டு இருக்கும். அந்த படிக்கட்டுல என்ன போட்டிருக்கோம்? அதான் அந்த ஏணி கீழே எழுதிருப்பாங்க இல்லையா? இப்ப நான் சொல்றது இப்ப இருக்கிற பரமபதம் கிடையாது. பரமபதத்துக்கு கீழே எழுதிருப்பாங்க. இந்த மாதிரி எழுதி எழுதி நீங்க பாத்தீங்கன்னா சத்தியலோகம் அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு இடத்துக்கு ஒண்ணுமா எழுதிருப்பாங்க. அந்த பரமபதம் போன முறை போட்டுங்க, ஒண்ணும் கிடையாது. நல்லா கவனிங்க, என்ன கவனிங்க, நல்லா கவனிங்க, என்ன கவனிங்க. தெரியுதா? பக்தி அப்படின்னா என்னன்னா வைராக்கியம் இருந்தா அது பேரு பக்தி. அதுதான் வைராக்கியம் இருந்தா அது பேரு பக்தி. இது ரெண்டையும் சேர்த்து சொல்லுவாங்க, பக்தி வைராக்கியம் சொல்லுவாங்க. பக்தினா என்னது? பக்தினா என்னது? வைராக்கியம் இருந்தா என்னது? வைராக்கியம் இருந்தா, வைராக்கியமா இருக்கிறதுக்கு பேரு தான் பக்தி. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா? கவனிங்களேன், வைராக்கியமா இருக்கிறதுக்கு பேரு தான் என்னது? பக்தி. என்னடா வைராக்கியத்துக்கு என்ன என்ன அர்த்தம் எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னா, வைராக்கியம்னா என்னன்னா, ஏதோ ஒரு அம்மா அவங்க அப்பாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரு சின்ன சண்டை வந்திருக்கும். அவங்க அப்பா ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாரு? ஏதோ சொல்லியிருப்பார். அதுல இருந்து இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கோம்? எங்க அப்பா வீட்டுக்கு நானு ஜானகி எங்க அப்பா வீட்டுக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு நிக்கும்ல, அதுக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? போக வேண்டிய அந்த எண்ணத்தை விளக்குறோம்ல. நமக்கு போகணும்ன்ற கண்டிப்பா போயாகணும். அந்த எண்ணத்தை விளக்குறோம்ல, எண்ணத்தை விளக்குவதற்கு பேர் தான் வைராக்கியம். வைராக்கியமா நிக்கிறதுக்கு பேர் தான் பக்தி. வைராக்கியம் சில பேருக்கு வரும், ஒரு நிமிஷம் வரும். நான்லாம் எங்க வீட்டம்மா சாப்பிட்டு எங்க அம்மா வீட்டம்மா என்ன சொல்லுவாங்க, கோவப்பட்டு ஏதாவது சாப்பிட இனிமே நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்பேன். அடுத்த நிமிஷமே பசி கபகபான்னு வயிற்று தின்னலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் சாப்பிட்டு ஒண்ணும் தெரியாது. எப்ப சாப்பிட மாட்டேன்னு வைராக்கியமா உட்கார்ந்து இருக்கோம், அப்பதான் பார்த்தா பசிக்கும். அப்புறம் சரி விடு அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு, சரிம்மா ஒன்னும் பிரச்சனை இல்லை, சோத்த போட்டு சாப்பிடுவோம் சொல்லிட்டு உட்காந்து சாப்பிடும். அந்த வைராக்கியமா நிக்க முடியல. வைராக்கியம் வந்தது, வைராக்கியமா நிக்க முடியல. வைராக்கியமா நிக்கிறதுக்கு பேரு தான் பக்தி. வைராக்கியமா நிக்கிறதுக்கு பேரு தான் பக்தி. இங்க என்னன்னு தெரியல, எனக்கு நெட்வொர்க் ஸ்லோன்னு சுத்திக்கிட்டே இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம் சாமி, ஒரே ஒரு நிமிஷம் நான் கட் பண்ணிட்டு வந்துடுறேன். இங்க அவங்க யாரையும் பார்க்க முடியல, நெட்வொர்க் வந்து சுத்திட்டே இருக்கு. ஒரே நிமிஷம். சாமி கேக்குதுங்களா? சாமி மன்னிக்கணும், அடியன் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா, கேக்குதுங்க ஐயா. எல்லாரையும் பாத்துட்டேன். எவ்வளவு அழகு, எவ்வளவு அழகு. உங்க எல்லாரையும் தமம் பண்ணிருக்கேன். அத்தனை பேர் இப்போ நல்லா கவனிங்க. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க நாளையில இருந்து பக்தி செய்ய சரியா சக்தி. பக்தி என்பது ஆனா நீங்க தெரியல, நீங்க தெரியல.
நான் தெரியலையா? நாங்க எல்லாம் தெரியுறோம், நீங்க தெரியல. இல்ல சாமி பரவாயில்ல, நான் தெரியலன்னா என்ன? எனக்கு நீங்க எனக்கு கூலி தான் வேணும்ல ஐயா, எனக்கு கூலி வேணும்யா. சாமி இப்ப தெரியுதுங்களா? இப்ப தெரியும். நான் கொஞ்சமா தெரியும் நினைக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சாமி. வீடியோ ஆன் பண்ணுங்க. வீடியோ ஆன் பண்ணி தான் இருக்கேன் சாமி, வீடியோ ஆன் பண்ணி தான் இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா வரும் போல. ஒருவேளை நீங்க எல்லாம் தெரிஞ்சுட்டீங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெதுவா தெரியும். ஒன்னும் தெரிஞ்சு வைக்க எடுத்துக்கோங்க. இந்த பக்தி அப்படின்னா வைராக்கியம். வைராக்கியம்னா விளக்குதல் அர்த்தம். வைராக்கியம் என்னது? விளக்குதல். நீங்க சில பேர் பாத்தீங்கன்னா அவங்க வேலையில பக்தியா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டீங்களா? அவங்க வேலையில ரொம்ப பக்தியா இருப்பாங்க, அவங்க செய்யற தொழில பக்தியா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படுறப்ப அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க பாருங்க அப்ப என்ன அர்த்தம், அவங்க வேலை பாக்குறப்ப வீட்டுல இருந்து ஒரு கால் வந்தா கூட என்ன பண்ண மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. நம்ம இந்த படம் பாத்தீங்களா? அந்த ராஜபாட் ரங்கத்துறையா, அது படம் பாத்தீங்களா? அந்த படம் நம்ம சிவாஜி படம். சின்ன சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்த மேடையில ஆட்டமாட, அந்த பாட்டுலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? லாஸ்ட் கிளைமேக்ஸ் அவர் வந்து பஃபன் வேஷம் போட்டுவாரு. போட்டதுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி உங்க தங்கச்சி இறந்து போயிடுச்சுன்னு. இருந்தாலும் என்ன பண்ணுவாருன்னா, அவர் வேலை மேல இருக்கிற பக்தியில என்ன பண்ணுவாரு, அதை முடிச்சுட்டு தான் அவர் போவார். அது வரைக்கும் அவர் அப்படியே தான் அந்த நாடகம் அதை எடுத்துக்கிட்டது. அவ என்ன அர்த்தம்னா, பக்தின்னு என்ன அர்த்தம்னா, கமிட் ஆயிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து பிறளாம இருக்கிறதுக்கு பேரு தான் வைராக்கியம். கமிட் ஆயிட்டா, கமிட் ஆனதுல இருந்து பிறளாமல் நிற்பதற்கு பேரு தான் என்னது? வைராக்கியம்னு அர்த்தம். அந்த வைராக்கியத்தோடு தொடர்ந்து நிற்பது பேரு தான் பக்தி. இப்ப புரிஞ்சுதா? பக்தினா இறைவன் மேல அன்பு செலுத்துறது பக்தி தான். இறைவன் மேல செலுத்துற அன்பு போலவே நான் வந்து காஃபிலையும் அன்பை செலுத்துறேன்னு வச்சுக்கோங்க. காஃபின்னா எனக்கு உயிருங்க, சிவபெருமானு எனக்கு உயிருங்கன்னு ரெண்டு பேர் மேலையும் செலுத்துற அன்புக்கு பேரு பக்தி இல்ல, வைராக்கியம் இல்ல. வைராக்கியம்னா ஒன்ன மட்டும் பிடிக்கிறதுக்கு பேரு தான் வைராக்கியம். எல்லாத்தையும் சேர்த்து கீரை கொத்து மாதிரி பிடிக்கிறதுக்கு பேரு வைராக்கியம் கிடையாது. எங்க அப்பா பிடிக்கிறேன்னா பிடிக்கிறதான். என்னம்மா இவ்வளவு வைராக்கியமா இருக்க, கொஞ்சமாச்சும் அதை தளர்த்திக்க கூடாதா சொல்லுவாருங்களா அப்பா? என்னம்மா இவ்வளவு வைராக்கியமா இருக்கு, அதை கொஞ்சமாச்சும் நீ தளர்த்திக்க கூடாதா அப்படின்னுவாரு. ஆனாலும் இந்த அம்மாவுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, என்ன நான் சொன்னதுதான் எனக்கு அந்த வைராக்கியமா. அது கெட்டதுக்கெல்லாம் வைராக்கியம் இருக்கும், நல்ல விஷயம். சிவபெருமான் ஒருவனை அன்றி வேற எந்த பொருள் மேலையும் எனக்கு அன்பு இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க சிவ வைராக்கியம் சிவ பக்தியில இருக்கேன்னு சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, நீங்க எவ்வளவு பக்தியில இருக்கீங்க? சிவபெருமான தவிர எனக்கு வேற எந்த பொருள் மேலையும் விருப்பு இல்ல, அப்படி விளக்குதலுக்கு பேரு தான் பக்தி. இப்ப 100 பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கவனிங்க பாருங்களேன் சார், எனக்கு தெரியாதோ. நீங்க 100 பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 100 பொருளையும் விளக்கிட்டா உங்களுக்கு 100% பக்தி. அசியூம் பண்ணிக்கோங்க, ஒரு 100 பொருள் இருக்கு, இந்த 100 பொருளும் வேண்டாம் அப்படின்னு நான் நினைச்சிட்டேன்னா சிவபெருமான் மேல 100% அன்பு என்கிட்ட இருக்கு, மித்த எல்லாத்தையும். அப்போ வேறு பொருளை விளக்குவதற்கு பேருதான் பக்தியே தவிர எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அது என்னது கூட்டாஞ்சோறு மாதிரி கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாம் சோறு பருப்பு சாதம் எல்லாத்தையும் கூட்டாஞ்சோறு போட்டு கின்றது பேரு பக்தி இல்ல. அதைத்தான் நம்ம பக்தி நினைச்சிட்டு இருக்கோம். இவ்வளவு நாளா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, மொத்தமா சேர்த்து ஒரு கூட்டாஞ்சோறு குக்கர்ல போட்டு வரிசையில வச்சிருவோம். பருப்பு கிருப்பு எண்ணெய் தக்காளி வெங்காயம் மக்காய் எல்லாத்தையும் மொத்தமா போட்டு. அப்படி கிடையாது. ஒற்றை பொருளை கொண்டு சமைக்கின்ற சமையலுக்கு பேரு தான் பக்தி. ஒரே ஒரு பொருள் தான் இருக்கும், வேற பொருள் இருக்காது, அதுல கலக்கவே கலக்காது. அப்படி ஒரு பொருள். இப்ப எனக்கு எது மேலாம் வைராக்கியம் இருக்கு, நான் நல்லா வாழணும்னு வைராக்கியம் இருக்கு, நான் தப்பு பண்ண அறத்துல நிக்கணும்ன்றது ஒரு வைராக்கியம் தான், அது ஒரு பக்தி தான். குடும்பத்துல இருக்கிற பக்தி என்ன பண்ணும், குடும்பத்தை காப்பாற்றணும், என் பிள்ளைகளை எப்படியாவது நான் காப்பாற்றணும். இல்ல ஒரு தாய் அப்பதான் தன்னுடைய உடம்பையே கிழித்து கொண்டு தன்னுடைய குழந்தைய பெற்றெடுத்திருப்பா. பெற்றெடுத்த உடனே என்ன பண்ணுவா, அதெல்லாம் அவளுக்கு தெரியாது. அவளுக்கு தேவை என்ன, அவளுக்கு தேவை அந்த குழந்தைய நல்லா ஒழுக்கமா ஆரோக்கியமா வளர்க்கணும்னு வைராகியம் இருக்குங்க. அந்த குழந்தைய பால் கொடுத்து உயிர் கொடுக்கணும்னு அவளுக்கு நடந்த துயரம் எல்லாம் கண்டுக்க மாட்டான். அவளால நடக்க முடியாது, எந்திரிக்க முடியாது, எதை பத்தியும் கவலைக்க மாட்டான். அப்ப நம்ம வீட்டுக்காரர் எங்க இருக்காரு, நம்ம அம்மா எங்க இருக்காங்க, எந்த சிந்தனை இருக்காது. யாரு எங்க வேணா இருந்துக்கோங்க, என் பிள்ளைய மட்டும் கொடுங்க, பிள்ளைய தவிர வேற எதுவுமே தெரியாது. அது பேர் பிள்ளை பக்தி.
பிள்ளையை தவிர அந்த பிரசவித்த தாய்க்கு வேற எந்த பொருளும். அதனாலதான் கற்றாவின் மனம் போல கசிந்து உள் உருகுவனேன்றது. கற்றாவின்னா அந்த பிள்ளை பெற்ற தாய் பசுக்கு எது மட்டும்தான் தெரியும்? கன்று மட்டும்தான் தெரியும். குழந்தை மட்டும்தான் தெரியும். தவிர வேற எதுவும் தெரியாது. தாய் பசு பிள்ளை பெற்ற தாய் அன்றுதான் ஈன்ற தாய்க்கு கன்றுக்கு அதுக்கு சாப்பாடு வேணும், தொண்டைக்குள்ள சிக்கி இருக்கு, கழுத்துல புண்ணு இருக்கு, காதுல வலிக்குது, எனக்கு யாரும் வைக்க மாட்டாங்க, யாரும் அதெல்லாம் யோசிக்க. எனக்கு அது மாதிரி எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு வீடு இல்ல, எனக்கு வாசல் இல்ல அப்படிங்கிற எண்ணம் வராம முழுவதுமா சிவம் ஒரு பொருள் தான் என்னுடைய பொருள்னு நினைக்கிறதுக்கு பேர் தான் 100% பக்தி. அப்போ எந்த பொருளோடும் கலக்காம சிவபெருமானோடு இயைந்து இருப்பதற்கு பேரு தான் வைராக்கிய பக்தி. வைராக்கியமா இருக்கிறதுக்கு பேர் தான் பக்தி. வைராக்கியம்னா விலக்கி இருக்கிறது. உலக பொருள் கிட்ட இருந்து விலகி நிற்பதற்கு பேரு தான் உண்மையான. உலக பொருட்களிலிருந்து நீங்கி இருப்பதற்கு பேருதான் உண்மையான பக்தி. நாம எவ்வளவு உலக பொருள் இருந்து நீங்கிறோம் அப்படிங்கிறதுதான் நாம இறைவன் மேல் கொண்டுள்ள பெருங்காதல். பெரிய பக்தி என்பது அதுதான். அதனால அந்த பக்தியை பெறுவதற்காகத்தான் எங்க இருக்கோம்? சிவபூசை பண்றோம். எல்லாரும் முக்கியம், எனக்கு சிவபெருமானும் முக்கியம் அப்படின்றதுக்கு பேர் என்னது? எல்லாரும் முக்கியம், எனக்கு எல்லாரும் வேணும். அது வைராக்கியம் இருக்கா? வைராக்கியம் இருக்கா? விளக்குதல் இல்ல, விளக்குதல் இல்ல. எல்லாரும் முக்கியம், அதுல எனக்கும் எல்லாரும் மாதிரி எனக்கு சிவபெருமானும் ஒரு ஆளுன்னா அது பேரு இப்ப நான் வேலை செய்வேன், கவனிங்க, நான் வேலை செய்வேன், திடீர்னு எங்க வீட்டுல எங்க அம்மா கால் பண்ணிட்டாங்கன்னா வேலையை விட்டு ஓடிடுவேன். வீட்டுல நின்றுட்டே இருப்பேன், வீட்டை குடும்பத்தை பார்த்துட்டே இருப்பேன். காலேஜ் வேலை பார்க்குற இடத்துல கால் பண்ணிட்டாங்கன்னா நான் வீட்டை விட்டு ஓடிடுவேன். அப்போ நான் யாருக்காவது பக்தியா இருந்திருக்கேன்னா? நான் குடும்பத்துக்காகவும் பக்தியா இல்ல, நான் யாருக்காக, நான் வேலையிலயும் பக்தி இல்ல. வேலையில இருக்கிறப்போ குடும்பத்தை நினைக்கிறேன், குடும்பத்துக்கு ஓடிடுறேன், குடும்பத்துல இருக்கிறப்ப கால் பண்ணா வேலைக்கு ஓடிடுறேன். ஆக மொத்தம் யாருக்காகவும் எதையும் இழக்காதது நம்முடைய எந்த இடத்திலையும் பக்தி பறைசாற்றப்படவில்லை. ஆக இறைவனுக்காக நாம் எவ்வளவு எல்லாம் இழந்த நலம், எல்லாம் இழந்த நலம் தரும். எல்லாத்தையும் இழப்பதற்கு பேருதான் பக்தி, எல்லாத்தையும் இழப்பதற்கு பேருதான் வைராக்கியம். எங்க அப்பா வீட்டுக்கு போனேன்னா எங்க அப்பா வீட்டுக்கு போகாத இருக்கக்கூடிய வைராக்கியம். அவங்க கிட்ட நான் காசு வாங்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சா வாழ்நாள் முழுதும் நான் செத்து கிடந்தாலும் கிடப்பேனே தவிர அந்த அம்மா கிட்ட காசு வாங்கி இருக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை அப்படின்ற வைராக்கியத்தை ஒரு நாளும் மாத்திக்க மாட்டோம். அது போல எங்க அப்பன் சிவபெருமான் ஒருவனை தவிர வேறு யாருக்கிட்டையும் போய் நிக்க மாட்டேன்னு நினைக்கக்கூடிய வைராக்கியம் தான் பக்தி. அதுக்கப்புறம் தான் சரி கிரியை யோகம் ஞானம் அதுக்கடுத்து போகின்ற மற்ற விஷயங்கள்லாம். இதுதான் அடிப்படை விஷயமே. இந்த அடிப்படை செய்தியை நாம புரிஞ்சுக்கிறோம்னா நாம யாருக்கிட்டையும் பக்தியா இல்லைன்னு அர்த்தம். அப்போ இழப்பதுதான் பக்தி. இப்போ என்ன பண்றீங்க எல்லாரும்? 8:30 கிளாஸ் வரணும்னு சொல்லி குடும்பத்துல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இருந்தாலும் வேணாம்ப்பா, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு அதை பாத்துக்கிறேன், இல்லாட்டி 10 மணிக்கு மேல பாத்துக்கிறேன், அதனால நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? அதெல்லாம் விட்டுட்டு இங்க உட்கார்றோம். எவ்வளவு விட்டுட்டு உட்கார்றோமோ அதற்கு பேரு தான் பக்தின்னு சொல்றோம். புரியுதுங்களா? புரியுதுங்களா சாமி? பக்தி என்றால் வைராக்கியம், வைராக்கியம் என்றால் இழப்பது. எதை இழப்பது? உலக பொருட்களை இழந்து சிவபெருமானை நிறைப்பதற்கு பேருதான் பக்தி, சிவபக்தி என்பது. சிவபெருமானுக்கு மட்டும் இல்ல, சப்போஸ் உலகத்தை விட்டுட்டு குடும்பத்தை மட்டுமே புடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு பேர் என்னது? எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. எனக்கு என் புள்ள, எங்க வீட்டுக்காரரு, எங்க வீடு, இதை தவிர எனக்கு எதுவுமே தேவையில்லைப்பா, வேற எந்த நினைப்பு எனக்கு வராதுன்னா அதுக்கு பேர் என்னது? குடும்ப பக்தி. குடும்ப பக்தி. அருமை. ஆஹா ஆஹா ஆஹா, அதுக்கு பேரு குடும்ப பக்தி. எங்க வீட்டுக்காரருக்கு மேல எனக்கு வேற யாருமே இல்லைங்க, எங்க வீட்டுக்காரர் தான் எனக்கு சாமி, அவரை தவிர எனக்கு வளர்க்குற எங்க அப்பா அம்மா யார் மேலும் எனக்கு அன்பு வராது, எங்க வீட்டுக்காரர் மருதான் இருக்கு. அதுக்கு பேர் என்ன பக்தி? பதிபக்தி. பதிபக்தின்னு பேரு. படிப்பு ஒண்ணுதாங்க எனக்கு முக்கியம், வேற எதுவுமே தெரியல, அது பேரு கல்வி பக்தின்னு பேரு. ஆக
எந்த இடத்துல இருப்போமோ அந்த இடத்தை இறுக பற்றுவதற்கு பேருதான் பக்தி. உன்னை இறுக பிடிச்சா மற்றவன் என்ன பண்ணிடணும்? விட்டுறணும். இன்னும் இறுக பிடிக்க விட்டணும். ஆக எல்லாத்தையும் சேர்த்து பிடிக்கிறதுக்கு பேருதான் பக்தி. எல்லாத்தையும் விட்டுட்டு சிவபெருமான இறுகப்படுக்கிறதுக்கு பேருதான் சிவபக்தி. அது எப்ப வரும்னா போற்றி செய்ய செய்ய வரும். போற்றி செய்ய செய்ய வரும் என்று சொல்லி இன்றைய தினம் நமக்கு அந்த போற்றியை நம்ம பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் நமக்கு சீரார் திருவை ஆறா போற்றி அப்படின்ற திருவையாறு போற்றியை நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். அந்த திருவையாறு போற்றிய செய்வதற்கு நமக்கு இன்று திருவையாறு தலத்தை சொல்வதற்காக திரு பிரேமா அம்மா அவர்கள் நம்மிடம் எழுந்து வருகின்றார்கள். திருவையாறு தலத்தை முழுவதுமா நம்ம ஒரு தடவை சுத்தி பார்த்துட்டு திருவையாறை எப்படி போற்றி செய்யணும்னு கத்துக்க போறோம். ஒண்ணு கவனிங்க, எதுக்கு போற்றி செய்ய போறோம்? வைராக்கியமா பக்தி செய்வதற்குங்க ஐயா. எதுக்கு எப்படி 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 இல்ல திரும்ப சொன்ன யாராவது எதுக்கு போற்றி செய்ய போறோம்? வைராக்கியமா பக்தி. ஜானகி அம்மா 100க்கு 100 வைராக்கியமா இருக்கிறதுக்காக போற்றி செய்யும். வைராக்கியம் எப்ப வரும் அப்படின்னா இவனை இறுக பற்றும் போது. ஆக அந்த வைராக்கிய பக்திய பார்க்க போறோம். வைராக்கியம் கொள்வதற்கு ஒரு தலம் தேவை. அந்த தலத்தை திருவையாறு தலத்தை நம்மிடம் கொண்டு வருகின்றார் நம்முடைய அம்மையார் பிரேமா அம்மா அவர்களை இருகரம் கூப்பி வரவேற்கின்ற அம்மா அவர்களுக்கான கால அவகாசம் 30 நிமிடங்கள். நீங்க அதை நிறைய நம்மளுடைய தலத்தை பற்றி சொல்லுங்க. இப்ப தலத்தை பற்றி சொல்லிட்டு இதை எப்படி போற்றி செய்யணுங்கிறத அடியன் முடிவுல சொல்றேன். அடியார்கள் அதுவரை காத்திருக்கணும். அம்மா சொல்ற அந்த செய்திகளை கேட்கலாம். அம்மா எழுந்தருளுங்க சுவாமி. நமச்சிவாய். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைத்தடியார் திருடைய தாமரை சென்னிமேல் சுட்டி வணங்குகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். குருவின் திருவிழாலும் இறைவன் திருவிழாலும் இன்னைக்கு திரு ஐயாரப்பருடைய தலத்தை பத்தி சிந்திக்க இருக்கிறோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இது ஐயாரப்பர் தலம் வடகரை சோழ நாட்டு வடகரை தலம். மிக சிறப்பான ஒரு பெரிய தலம்னே சொல்லலாம். இங்க இது என்னன்னா சாமி பெயர் ஐயாரப்பர், ஐயாட்டீஸ்வரன் சொல்லுவாங்க, பஞ்சநதீஸ்வரன் சொல்லலாம். அதுக்கப்புறம் பிரதார் தீர்த்தி ஹரன் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. செம்பர் ஜோதீஸ்வரன் ஒரு பெயர் இருக்கு. பஞ்ச நதீஸ்வரன் ஒரு பெயர். பெருமானுக்கு நிறைய பேரு. அந்த பெயர்ல இது இவ்வளவு பெயர் சிறப்பு வாய்ந்த ஒரு பெயரா விளங்குகிறது. இறைவியாருடைய பெயர் அறம் வளர்த்த நாயகி தர்ம சம்வர்த்தனி அப்படின்ற ஒரு பெயர் அம்பிகைக்கு. பதிகம் திருஞான சம்பந்தர் 5 பதிகம் பாடிக்கிறாரு. திருநாவுக்கரசர் பெருமான் 12 பதிகம் பாடிக்கிறாரு. சுந்தரர் பெருமான் 1 பதிகம். மொத்தம் 18 பதிகம் நமக்கு கிடைக்க பெற்றிருக்குது. மற்ற பதிகங்களும் கிடைக்க பெறல. சிவாய நம. அடுத்ததாக இந்த தலமரம் வில்வ மரம். சூரிய தீர்த்தம் காவிரி தீர்த்தம் அப்படின்னு ஒரு சிறப்பு அங்க இது இருக்கு, தீர்த்தமாக இருக்கின்றது. சாமி பேர் ஐயாறு அப்படின்னா என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டா 5 ஆறுகள் பாய்ந்து வலம் செய்வதால் இந்த தலத்துக்கு திருவையாறு அப்படின்னு சொல்லப்படுகிறது. காவிரியிலிருந்து பிரியக்கூடிய ஒரு ஆறு, 5 ஆறு. முண்டாறு, சுவையாறு, பேராறு, வடவாறு, நெய்யாறு என்று 5 ஆறு பாயக்கூடிய ஊரா விளங்குகின்றதுனால இதுக்கு ஐயாறு அப்படின்னு ஒரு சிறப்பு பெயர் விளங்குகின்றது. அது மட்டும் இல்ல இந்த தலத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த திருக்கோயில்ல முதல்ல பிரிய விரதன் அப்படின்னு ஒரு சூரிய வம்சத்தை சேர்ந்த சக்கரவர்த்தி தான் திருப்பணி செய்தார். ஒரு புராண வரலாறு தான் கூறப்படுகிறது இங்க. அப்படி 2ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றாங்க. கரிகாலருடைய ஆட்சி 2ஆம் நூற்றாண்டுகள்னு சொல்லப்படுகிறது. ஆனா சரியான முறையில 2ன்றாங்க. 190 வருடம் முன்னால, 190 கிபி 190 வருஷங்களுக்கு முன்னாலன்னு சொல்றாங்க. ஆனா அது சரியான காலம் 2ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லப்படுகிறது. அந்த வாழ்ந்த சோர பேரரசன் கரிகால் பெருவளம் தான் அப்படின்னு ஒரு அரசன். இவன் என்ன பண்ணுவோம்னா காடு கெடுத்தது. ஒரு நாட்டை உருவாக்கணும் என்ன பண்ணும்? முதல்ல காடை கெடுத்த நாடை உருவாக்கணும் இல்லையா? அப்புறம் காடை கெடுத்த நாடாக்கி வளம் பெருக்கிவன்.
கல்லணை எல்லாம் கட்டி காவேரிக்கு கரை எழுப்பி இமயத்தை புலி பொறித்து வெற்றியுடன் வருகிறான். அப்படி வெற்றியுடன் வரும் பொழுது ஐயாற்ற பெருமான் தலத்தை அடையிறான். அந்த தலம் இருக்கிறதே தெரியாது, பூமிக்கு அடியில இதாயிட்டு இருக்கு. அப்ப அவன் ஏறி வந்த தேர் பூமியில் அழுந்தே இடம் பெயரல. என்ன இது இடம், ஏதோ ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கே, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி உணர்ந்து பூமியை அங்க தோண்ட சொல்றான். அப்ப அடியில சிவலிங்கம், சக்தி, விநாயகர், முருகன், சத்த மாதர்கள், சூரியன் திருவுருவங்கள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாம யோகி ஒருவரின் சடைகள் பறந்து விரிந்து புதைந்து வேரூன்றி காணப்படுகின்றன. எப்ப பெரிய சிறப்பு பாருங்க. அவர் சடைகள் அந்த பறந்து விரிந்து புதைந்து அப்படி இன்னைக்கு அப்படிதான் இருக்குதுன்னு சொல்லப்படுகிறது. மேலும் தோண்ட அகப்பை சித்தர் அப்படின்னு ஒரு சித்தர் நெட்டில் இருப்பதை கண்டு மெய் விதிர் பெய்தி அவர் பாதம் பணிகிறான். அவர் கருணை கூர்ந்து கரிகாலனுடன் தேவர்களும் நந்தீசரும் வழிபட்ட இம்மகாலிங்கத்திற்கு மற்ற படிமங்களுக்கும் கோயில் எழுப்புவாயா என்று கூறுகிறார். எவராலும் வெள்ளற்கரிய தன்றம் ஒன்றும் அழித்து கோயில் கட்டுவதற்கு வேண்டிய பொருளும் நந்தியின் குளம்படியில் கிடைக்கும் என அருள் செய்கின்றார். அதெல்லாம் எடுத்து அழகா கோயில் திருப்பணி செய்து குடமுழுக்கு சிறப்பா செய்கிறார். கரிகால சோழனுக்கு ஐயாரப்பரே எல்லாம் வல்ல சித்தர் வடிவில் தோன்றி நாதராக சுயம்பு வடிவில் உள்ள தன் இருப்பிடம் காட்டி கோயிலும் கட்ட செய்தார் அப்படின்னு ஒரு வரலாறு, சிறப்பு வரலாறு உள்ளது. சான்று இருக்கு. அந்த கற்பக பிரகாரத்திலேயே விரிசடை படர்ந்திருப்பதால் சென்று மிதிக்க கூடாது என்பது ஒரு வரலாறு இருக்கு. இதுவே ஒரு சாட்சியா தான் இருக்குது. இங்க கரிகால சோழனும் மனைவி இருவரின் சிலைகளும் இங்க இருப்பதை கண்டு நம்ம உண்மையை உணரலாம். ஒரு சிறப்பான ஒரு தலம் இது. காவிரி கரையில் காசிக்கு சமமாக கருதப்படுகின்ற தலம். மொத்தம் 6 சொல்வாங்க. இந்த சிவஸ்தலங்களில திருவையாறும் ஒன்று. மற்ற 5 சிவஸ்தலங்கள் என்னன்னு பார்த்தா, 1 திருவெண்காடு, 2வது சாயாவனம், 3வது மயிலாடுதுறை, 4வது திருவிடை மருதூர் மற்றும் திருவாஞ்சியம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி 5 தலங்களையும் மொத்தம் 6வது தலங்களாகவும் சொல்லப்படுகிறது. இந்த ஒரு சிறப்பு, முக்கியமான ஒரு சிறப்பு என்னன்னா, நந்தி தேவர் இப்பகுதியில 7 கோடி முறை, அதுக்கு ஒரு கதையும் சொல்லுவாங்க. அது கதையெல்லாம் வேண்டாம் நமக்கு. நந்தி தேவர் இப்பகுதியில் 7 கோடி முறை உருத்திர ஜபம் செய்து இறைவனால் தீர்த்தமாட பெற்றார். இது 5 தீர்த்தங்களாக புகழ் பெறுகின்றன இந்த தலத்துல. அந்த 5 தீர்த்தங்கள்ல காரணமாக திருவையாறு என்று அழைக்கப்படுகின்றது. இறைவர் நந்தி தேவருக்கு சுயம் பிரகாசி என்னும் பெண்ணை திருமணம் செய்து வைத்த தலம். ரொம்ப அவ்வளவு சிறப்பான ஒரு தலம். இதனை சுற்றி 7 சப்தஸ்தலங்கள் இருக்கின்றது. பின்னால பார்க்கல, இதனோட தொடர்புடைய தலங்கள்லாம் இருக்கின்றன. நந்தி தேவர் திருமண உற்சவம், சித்திரை பெருவிழா உற்சவம் இன்று சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது முக்கியமான ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த நந்தியம்பெருமானுடைய வரலாறு மிக சிறப்பு மிக்க தல வரலாறுல சொல்லப்படுகிறது. கோவில் அமைப்பை பார்க்கலாம். திருவையாறு சுமார் 15 ஏக்கர் பரப்பளவுல 7 நிலைகளுடைய ராஜகோபுரம் இருக்கின்றது. 5 பிரகாரங்க, அவ்வளவு 5 பிரகாரம் பெரிய கோவிலாக விளங்குகின்றது. திருவையாறு மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகிய முச்சிறப்பு உடைய தலமாக விளங்குகின்றது. முதல் பிரகாரத்தில் எழுதியுள்ள முதல் சிறப்பு வாய்ந்த என்ன தட்சிணாமூர்த்தி தலம் தான் மிக சிறப்புடையதாக விளங்குகின்றது. 2ஆம் பிரகாரத்துல சோமாஸ்கந்தருக்கு தனி ஆலயம் இருக்கின்றது. அருகில் அங்க பக்கத்துல இன்னொரு கோயில் ஜத்பஸ்வரர் மண்டபத்துல அங்க ஒரு மண்டபம் இருக்கு. அந்த பஞ்சபூத லிங்கம் அங்க அழகாக வழிபாடு செய்யப்படுகின்றது. அங்க சப்த மாதர்கள், ஆதி விநாயகன் அவர்களும் பிரதிஷ்டை செய்யப்பட்டீங்கன்னா. மேலே இச்சுற்றில விநாயகர், சுப்பிரமணியர், சோமாஸ்கந்தர், தட்சிணாமூர்த்தி, நடராஜர் ஆகிய திருவுருவங்கள் அங்க அழகா பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்குது. 3ஆம் பிரகத்துல கிழக்கிலும் தெற்கிலும் 2 கோபுரங்கள் இருக்கின்றன. அதுல 4ஆம் பிரகாரத்துல சூரிய புஷ்கரணி தீர்த்தம் அப்பர் கைலாய காட்சி கண்ட அந்த வட கைலாயம் சொல்லப்படுகிறது இல்லையா, அது அமைந்துள்ள இச்சுற்றிலதான் 4 புறமும் கோபுரம் இருக்கின்றன. 5ஆம் பிரகாரத்துல
கிழக்கு நோக்கி ஐயாரப்பர் சந்நிதி தான், அதான் ரொம்ப சிறப்பு வாய்ந்த சந்நிதி. திரிபுர அம்மையாவுடைய பேரும் சந்நிதியா இருக்கின்றது. சுவாமி சந்நிதியிலையும் அம்பாள் சன்னதியிலையும் தனித்தனியாக ராஜகோபுரங்கள் உள்ளன. இறைவன் வந்து சந்நிதியுடைய கருவறை வந்து விமானத்தில் பின்புற கோஷ்டம்னு சொல்றோம் இல்லையா, அந்த பின்புற கோஷ்டத்துல அமைந்துள்ள அர்த்தநாரீஸ்வரர் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க. அந்த தலத்துல அர்த்தநாரீஸ்வரர் சிற்பம் சற்று மாறுபட்டது. என்ன ஒரு சிறப்புனா, வழக்கமாக அர்த்தநாரீஸ்வரர் எப்படி இருப்பாங்க, வலது பக்கம் இடது பக்கம் அம்பாள் வந்து இடது பக்கம் சிவன் வந்து வலப்பக்கமா இருக்க முடியும் இல்லையா. இந்த கோயில்ல மட்டும் வலப்புறம் உமையம்மையும் இடப்புறம் காணப்படுவார் சுவாமி. ஆனால் இங்க வந்து சிவன் இடப்புறமும் வலப்பக்கமும் அமைந்திருப்பது இங்க மட்டும்தான் பார்க்கலாம் இந்த தலத்துல. மேல இறைவன் கருவறை சுற்றி வர முடியாது. ஏன், என்ன காரணம் அப்படின்னா, இது தலத்துல முக்கிய அம்சம் என்னன்னா, இறைவன் கருவறையில விரிசடை படர்ந்திருப்பதால் அதை சென்று மிதிக்க கூடாது என்பதனால கருவறை சுற்றி இந்த பிரகாரத்தை வலம் வரக்கூடாது என்று இத்தலத்துல கடைபிடிக்கப்படுகின்றது. அது மட்டும் ஒரு சிறப்பு என்னன்னா, அந்த தலத்துல வட கைலாயம் தென் கைலாயம் ஆகிய இரு சன்னதிகள் மிக முக்கியமாக விளங்குகின்றது. இக்கோயில 3ஆம் பிரகாரத்தில் வடபுறம் ஓலோக மாதீஸ்வரம் அப்படின்னு ஒரு கற்கோயில் உள்ளது. இது வட கைலாயம் சொல்லப்படுகிறது. அப்பர் வந்து கைலாய காட்சி கண்ட வட கைலாயம் முதல் ராஜராஜ சோழரின் பட்டத்தரிசி இருக்காங்க இல்லையா, உலக மகாதேவி எழுப்பப்பட்டது இந்த தலம். 3ஆம் பிரகாரத்துல தென்புறத்துல தென் கைலாயம் எனப்படும் இந்த கற்கோயில இங்க அழகா காட்சி கொடுத்திருக்கிறது. இது முதலாம் ராஜேந்திர சோழரின் மனைவிகள் ஒருவரான பஞ்சமாதேவின்னு சொல்லும் இல்லையா, அவங்க வந்து பழுது பார்க்கப்பட்டு திருப்பணி செய்யப்பட்டுள்ளது. சன்னதி முன்னுள்ள சொக்கட்டான் மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்கு. அதுக்கப்புறம் கீழே கோபுரத்துல அருகில் நூற்றுக்கால் மண்டபம் ஆகிய கட்டடக்கலைக்கு சிறப்பு வாய்ந்ததுங்க. அவ்வளவு சிறப்பு மிக்க இந்த கட்டடக்கலை மிக்கவே இந்த தலத்தினுடைய சிறப்பு. இறைவனுக்கும் இறைவிக்கும் கிழக்கு நோக்கியவாறு உள்ள சன்னதிகள் கொண்டுதான் இங்க அழகா தனித்தனி கோவிலாக இருக்கின்றது. மூலவர் ஐயாரப்பர் ஒரு சுயம்பு லிங்கங்க, அதாவது மண்ணாலான லிங்கம் சொல்ல முடியாது, அது மாதிரி சுயம்பு லிங்கம். இந்த லிங்கம் வந்து பிருத்திவி லிங்கம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனா அபிஷேகம் செய்யப்படுவதில்லை, ஆவுடையார் மேல் மட்டுமே அபிஷேகம் செய்யப்படுகிறது. லிங்க திருமேனிக்கு புனுக சட்டம் மட்டுமே சாத்தப்பெறும். இந்த மாதிரி தலை எங்கெங்க இருக்குது அப்படின்னு பார்த்தா, நம்ம திருக்கட்சி ஏகாம்பன்னு சொல்ல முடியாது, காஞ்சிபுரத்துல மூலவர் ஏகாம்பரநாதரும் ஒரு பிருத்திவி லிங்கம் தான். அதனால அங்கேயும் புனுக சட்டம் மட்டுமே நம்ம சாத்தப்படுகிறது. இன்னொரு முக்கியமான ஒரு தலை என்னன்னா திருவாரூர். திருவாரூர் ஆலய அந்த மூலவர் கூட வன்மீகநாதர் கூட என்னது ஒரு பிருத்திவி லிங்கமாக காட்சி கொடுக்கிறாரு. இறைவி வந்து தர்ம சம்பர்த்தினி, அந்த காஞ்சி காமாட்சியை போன்ற இறைவனோட வந்து என்ன பண்ணிருக்காங்க, 2 நாழிகை நெல் பெற்று 32 அறங்கள் செய்தமையால் அறம் வளர்த்த நாயகி என்னும் அறியப்படுகிறாள். அம்மா பேரு அவ்வளவு அழகா அறம் வளர்த்த நாயகி அப்படின்னு பெயரோட நாமத்தோட திகழ்கிறாங்க. இத்தலத்துல வந்து இறை வந்து இடக்கரம் இடுப்பில் ஊன்றி உள்ளபடியும் மேல் 2 கரங்களிலையும் சங்கு சக்கரம் வச்சிருக்கிறாங்க. ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அது. சங்கு சக்கரம் போன்ற அந்த காணப்படுகின்றது. அதனால இந்த தலத்துல வந்து அம்பிகை வந்து மகாவிஷ்ணு சுரூபத்துல தோற்றம் அளிக்கிறதான்றது வரலாற்று சிறப்பு சொல்லப்படுகிறது. இங்க வந்து இப்ப சுத்தி அந்த இடத்துல வந்து பெருமாள் கோயிலே கிடையாது. ஆனா ஒரு இடத்துல மட்டும் ஆஞ்சநேயர் வந்து அம்பிகை வணங்குற மாதிரி ஒரு ஆஞ்சநேயர் மட்டும் இருக்கிறாரு அந்த இடத்துல. முக்கியமான ஒண்ணு சொல்லணும்னா, இது திருப்புகழ் தலங்க. திருப்புகழ் தலையில இத்தலத்துல முருகப்பெருமான் வந்து ஒரு சிறப்பு. முருகப்பெருமானுக்கு ஒரு சிறப்பா போனீங்கன்னு நீங்க பார்க்கலாம். அடியன் பார்த்திருக்க அந்த இடத்துல முருகப்பெருமான் வந்து வில், வேல், அம்பு ஆகிய படைக்கலங்களுடன் வில்லேந்திய வேலவனாக தனுசு சுப்பிரமணியம் என்ற பெயரோடு விளங்குகிறார். இவர் ஒரு திருமுகமும் 4 கரங்களும் மட்டும்தான் கொண்டு திருக்கோலத்துல பின்புற மயில் விளங்க காட்சி அழகா தருகின்றார். மயிலின் முகம் தெற்கு நோக்கி உள்ளது. அருகில் இருவரும் தேவர்கள் எழுந்திருக்கிறார்கள். அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழ் பாடல் இந்த முருகப்பெருமான் மீது ஒரு பாடலும் இருக்கிறது. அடுத்ததாக இங்குள்ள தட்சிணாமூர்த்தி ஒரு சிறப்பு. தட்சிணாமூர்த்தி என்ன ஒரு சிறப்புனா, ஸ்ரீ ஹரி குரு அப்ப சிவயோக தட்சிணாமூர்த்தி என்று அழைக்கப்படுகிறது. அது வலது கரங்களில வந்து என்ன வச்சிருக்காருன்னா கபாலம் வச்சிருக்கிறார். அபய முத்திரையும் இடது கரங்களில் சூலமும் வேத சுவடிகள் தாங்கியும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வந்து காட்சி தருகிறாரு. இன்னொரு சிறப்பு என்னன்னா, மகாவிஷ்ணுவுக்கு
குருவாக இருந்து ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வந்து வேதங்களை உபதேச ஒப்பற்று திருத்தலம் திருவியாறுத்தலம். அப்படி சிறப்பா ஒரு இந்த தலத்தை பத்தி சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னா, திருவீழிமணியில கண் மலரிட்டு அர்ச்சனை செய்தார் இல்லையா, ஸ்ரீ சக்கரத்தை பெற்ற திருமால் வந்து வேதிகளை பெருமொழி உணர்ந்து இந்த தலத்துல வந்துதான் இந்த உபதேசம் பெற்றா நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த தலப்புராணமும் இங்க அழகா சொல்லப்படுகிறது. உண்மையாலுமே தலப்புராண வரலாறுலாம் இருக்குது. இங்க தட்சிணாமூர்த்தி பாதத்தின் கீழே பாத்தீங்கன்னா கூர்மம் தான் இருக்கும். கீழே கூர்ம ஆமையின் உருவம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி உருவம் இருக்கு. அமைந்த ஒரு சிறப்பு அம்சமாக விளங்கப்படுகிறது. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் தட்சிணாமூர்த்தி பாதத்துல என்ன இருக்கு அப்படின்றத. எப்பயுமே நம்ம பார்க்கக்குள்ள போனீங்கன்னா 4 பேர் மட்டும்தான் அங்க இருப்பாங்க இல்லையா, இப்ப அந்த மாதிரி இங்க கீழே கூர்ம ஆமையின் உருவம் இருக்கு. ஒரு சிறப்பு அம்சமா விளங்கக்கூடியது. இது குருஸ்தலம் என போற்றப்படுகிறது. இந்த கோயில்ல மாதந்தோறும் ஒரு சிறப்பான பூஜைகள் இங்க செய்யப்படுகின்றது. அபிஷேக ஆராதனையில மாதந்தோறும் சிறப்பு விசேஷமாக இங்க செய்யப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இந்த ஆலயத்துல தென்கோபுர வாயில் ஒண்ணு இருக்கு இல்லையா, அங்க ஆட்கொண்டார் சன்னதின்னு ஒரு முக்கியமான ஒரு சன்னதி இருக்கு. இது சன்னதியில எப்போதுமே இந்த குங்குளிய புகை வந்து மணந்து கொண்டே இருக்கும். போனீங்கன்னா நீங்க பார்க்கலாம். எல்லாரும் அங்க விக்கிற இடத்துல அந்த குங்கிலியத்தை வாங்கி அந்த இடத்துல போட்டுட்டு வணங்கிட்டு வருவாங்க. இந்த ஏன்னா இங்க அங்க பக்கத்துல கூட்டத்துல குங்குளி அர்ப்பணிப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. சிவபெருமாளுக்கு ஒரு கதை இருக்கு. சுசீரதன் அப்படின்னு ஒரு சிறுவன் வந்து என்ன பண்ணி யமனிடத்துல காப்பாற்றிய சமயம் அந்த எடுத்த உருவமே ஆட்கொண்டார் அப்படின்னு ஒரு உருவமாக பெருமானுக்கு காட்சி கொடுத்துக்கிறாரு. இவரை வணங்கி விட்டு கோவிலுக்கு செல்வது ஒரு மரபா இருக்கு. இதை வணங்கிட்டு தான் சாமியை பார்க்க போறாங்க. ஏன்னா யமபயம் இல்லாம இருக்கும். இவரை வணங்குனா யமபயம் நீங்கிரும் என்று பக்தருடைய நம்பிக்கை தாங்க இதெல்லாம். இன்னும் ஒரு அடுத்த சிறப்பு என்னன்னா, சுந்தரர் சேரமான் பெருமானும் திருவையாறு வரும்போது காவிரியில வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடு கொண்டிருக்கின்றது. கலங்கி அக்கரையில நின்ற சுந்தரர் வந்து பதிகம் பாட இக்கரையிலே என்ன பண்ணிருக்காங்க, இந்த விநாயகர் என்ன பண்ணாரு, ஓலம் ஓலம் என்று குரல் கொடுத்து காவிரியில இந்த வெள்ளப்பெருக்கு என்ன பண்ணிருக்காரு கட்டுப்படுத்தி அவரை அழைத்து வந்ததால இங்கு உள்ள விநாயகருக்கு ஓலமிட்ட விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். அங்க பேரே போட்டிருக்கோம், ஓலமிட்ட விநாயகர் அப்படி ஒரு சிறப்பு அந்த பெருமானுக்கு. அடுத்ததாக 3ஆம் பிரகாரத்துல தென்மேற்கு மூலையில நின்று நம்ம வடக்கு நோக்கி ஐயாரா ஐயாரா என்று அழைத்தாலே போதுமா 7 முறை எதிரொலிக்குமா. அந்த அனுபவத்தால நானும் உணர்ந்திருக்கேன். ஆனா அடியே நாங்க கூப்பிடக்குள்ளலாம் 5 முறை தான் காட்சி கொடுத்தது. 5 முறை தான் அந்த எதிரொலி சத்தம் கேட்டது. ஆனா இப்ப ஐயாரா ஐயாரான்னு கொண்டு 7 முறை எதிரொலிக்கும்னு அந்த சிறப்பு சொல்லப்படுகிறது. திருவையாறு செல்வனி இதுலயும் நீங்க வந்து அனுபவிச்சு பார்க்கலாம். அந்த இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு இது மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நின்று சத்தம் போட்டு நம்ம சொன்னோம்னா அது எதிரொலிக்கிற தன்மை எல்லாருக்குமே தெரியும். நான் கொஞ்சம் அமைதியா இருந்தா இன்னும் நல்லா தெளிவா கேட்கும். அதுக்கப்புறம் வந்து அப்பர் கண்ட கைலாயம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இது ஒரு சிறப்பு வாய்ந்த தலம்னா அப்பருக்கு தாங்க இது. அதாவது திருநாவுக்கரசர் வந்து கைலாயம் செல்றாரு. அங்க சிவபெருமான தரிசிக்க ரொம்ப விரும்பி அவர் கைலாயம் போறாரு. காசியில பல அடியாரோட எல்லாம் சேர்ந்து அங்க கைலாயம் போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்குல்ல, அவர் காசில அடியாரோட எல்லாம் தங்கி இருக்கு சொல்லிட்டு அவர் மட்டும் தனித்து புறப்படுறாராம். கைலாயம் வந்து அந்த பயணம் மிக கடினமாக இருந்ததால முதலில் நடந்து சென்ற அவர் வந்து என்ன பண்ணிக்காரு, நடக்க முடியாம தவிழ்ந்து செல்றாரு. அந்த தவிழ்ந்து செல்ல தொடங்கிறாரு. திருநாவுக்கரசர் படு சிரமத்தை எல்லாம் பார்த்து இறைவன் வந்து அவர் ஆட்கொள்ள நினைத்தார். என்ன செஞ்சாரு, அங்க ஒரு குளத்தை ஏற்படுத்தி ஒரு முனிவர் வேடத்துல அவரை நெருங்கி கைலாய செல்லும் வழியில் உள்ள சிரமங்கள் எல்லாம் எடுத்து கூறி, ரொம்ப கடினமான பயணம், நீ போக முடியாதுப்பா, நீங்க திரும்பி போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் கேட்க மாட்டாரு. நான் கைலாயரை காணாம நான் ஊர் திரும்ப மாட்டேன் என்று ஒரு உறுதியோட இருக்கிறாரு. அந்த அப்படிப்பட்ட திருநாவுக்கரசர் என்ன பண்ற, ஆகாயத்துல இருந்து அசிரீரியாக அடுத்த சிவபெருமான் அங்குள்ள குளத்தில் மூழ்கி நீ திருவையாற்றில் எழுவாய் அப்படின்னு சொல்றாரு. உனக்கு நான் அங்க வந்து கைலாய காட்சி தருகிறேன் என்று அருளுகிறார். அதே போல பெருமான் வந்து அந்த குளத்துல மூழ்கி திருவையாற்றில் சூரிய புஷ்கரணி என்ற தீர்த்தத்துல எழுந்தாரு. அப்ப வந்து அந்த குளத்துல எழுந்ததுமே அப்பருக்கு அந்த திருவையாறே அப்படி இருந்துதான், திருவையாறே கைலாய மலையாக காட்சி கொடுத்துதான். அங்க இருக்கிற அந்த உயிர்கள்லாம் என்னப்பா அனைத்துமே சிவசக்தியாகவே காட்சி அடைந்தான். எப்படி இருந்து பாரு, அவர் எப்படி உணர்ந்திருக்கிறார் பாருங்க. சிவபெருமான் தான் கூறி எப்படி அவருக்கு அங்க கைலாய காட்சி வந்து அருளினார் திருநாவுக்கரசருக்கு. அப்ப அடியேன் வந்து பல முறை போயிருக்க, குறைந்தது ஒரு தோராயமா ஒரு 7-8 முறையாவது போயிருப்பார். அப்ப அந்த கைலாய காட்சி பார்க்கறதுன்னா ஆடி அமாவாசை அந்த திருவிழா ஒவ்வொரு ஆடி மாசமும் நடக்கும்.
அந்த அமாவாசை அப்ப நடக்கக்குள்ள அங்க இருக்கிற அந்த பார்க்கக்குள்ள ஒரு சுப்பிரமணியன் ஒரு ஐயா ஒரு காலத்துல இருந்தாரு, இப்ப அவர் இதாயிட்டாரு. அவரு அந்த இடத்துல வந்து அந்த வாழ்க்கை வரலாறுலாம் சொல்வார். அவரு திருநாவுக்கரசுடைய வாழ்க்கை வரலாறு சொல்ல 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 நமக்கு கண்ணீர் கண்ணீர் அப்படியே மானமனே தண்ணீர் வந்துடும். எப்பவுமே அந்த கோயில் வந்து ரொம்ப அழகான கோயில். அந்த இடத்துல அங்க சாமி அலங்காரம் பண்ணி வெளியில வருவார் திருநாவுக்கரசு. 5 கைலாய காட்சி கொடுக்கல. ஒவ்வொரு சாமியா மேல விநாயகரும் பஞ்ச பூதங்களும் பஞ்ச மூர்த்திகளும் வந்து அங்க காட்சி கொடுப்பாங்க. அந்த வரலாறு சொல்ல ரொம்ப அருமையா சொல்வார். அவர் சொல்லக்குள்ளேயே அப்படியே அழுது காமுற்று அரட்டுன்ற மாதிரி அவர் சொல்ல சொல்ல நம்மளுடைய அங்க இருக்கிறவங்களாம் ஒரு ஊசி போட்டா கூட அவ்வளவு சத்தம் கேட்காத அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து அவர் சொல்வாரு. மக்கள் அங்க இருக்கிற அடியார் பெருமக்கள் எல்லாருமே அந்த கண்ணீர் மல்க அப்படி ஒரு பார்ப்பாங்க. அதை நிறைய பேர் நான் அனுபவிச்சிருக்கிறேன். அப்ப வந்து மாதப்பிறை கன்னியானின்னு பாட்டு பாடுவாங்க. எல்லா அடியார் கையிலயும் பேப்பர் இருக்கும். எல்லா அடியார் கையிலயும் அந்த புக்கை வச்சுக்கிட்டு அந்த பாட்டை ஒவ்வொரு பாட்டா அந்த ஓதுவாமூர்த்தி பாட பாட எல்லா அடியார் சேர்ந்து பாடுறது அற்புதமான ஒரு கைலாய காட்சியை நம்ம உணரலாம். அவ்வளவு அற்புதமான ஒரு கைலாய காட்சி அங்க நம்ம தரிசனம் நமக்கே கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான அப்பர் சுவாமிக்கு கிடைச்சத நம்ம அடியார் பெருமக்கள் அங்க அனுபவத்தை உணரலாம். நீங்கிறது ஆடி அமாவாசை அப்ப நீங்க போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அப்ப வந்து மாதப்பிறை கன்னியாணி மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடு களிறு வருவன கண்டேன். அதான் இதுக்கப்புறம் தான் வார்த்தை, பெரிய வார்த்தை. கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன்னு சொல்லி அந்த வார்த்தையை தான் முக்கியமான ஒரு வார்த்தை. அவருடைய திருப்பாதமே அவருக்கு கிடைக்குதான். கண்டு அறியாதன கண்டேன் பெருமானே, உன்னுடைய திருவடி பாதம்னா எனக்கு கிடைச்சதே பெருமானே என்று அவர் அழுது அழுது அந்த பெருமானை அப்படி ஒரு வணங்குறாரு. அந்த பதிகத்தையும் பாடி இறைவனை தரிசிக்கிறாரு. அந்த ஆலயத்தை வெளிப்புற வட கைலாயம் அப்படின்னு அங்க ஒரு தென் கைலாயம் வட கைலாயம் ரெண்டுமே இருக்கு. அங்க காண வேண்டிய ஒரு திருத்தலமாக விளங்குகின்றது. அந்த அடுத்ததாக அந்த சிறப்பை பத்தி நான் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது வந்து ஆமா அந்த அந்த கைலாய அந்த உணர்ச்சியை நம்ம அதை பார்க்கக்குள்ள பார்த்து ஒவ்வொரு அடியாரு கண்ணிலையும் நம்ம கண்ணீர் சிந்துறத பார்க்கலாம். அது நம்மளோட உடனே மயிர் கூச்சரியும். அது ஒவ்வொரு சாமியா வந்துட்டு முதல்ல விநாயகர் வருவாரு, அப்புறம் முருகர் பெருமான் வருவாருக்கு, அப்புறம் ஆடிப்புற அம்மன் வருவாங்க. அதுக்கப்புறம் கைலாய தோட்டத்தோட அந்த விடையை அறத்துல மேல அழகாக இது சிவன் அம்பாடும் ஐயாற்றப்புறம் வரக்குள்ள பார்த்து அவ்வளவு ஒரு அழகான ஒரு காட்சியோட ஆடி அடின்னு வரக்குள்ளேயே அவ்வளவு அற்புதமா இருக்க காட்சி. அதுக்கப்புறம் நம்ம சண்டிகேஸ்வர பெருமான் வருவாரு. பஞ்ச மூர்த்தங்களும் அப்படியே காட்சி கொடுத்துருப்பாங்க. அழகான ஒரு தோற்றத்தோட அதை பார்க்கலாம். அப்படியே கண் முன்னாலே அப்படியே அவங்க உண்மையாலுமே வந்து நம்ம காட்சி கொடுக்குற மாதிரி ஒரு அனுபவம் எல்லா அடியார்களுக்கும் கிடைக்கும். அந்த மாதிரி அந்த சிறப்பு அதுல இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கிறது. இந்த கோயில வந்து நம்ம மாணிக்கவாசகர் பாட்டு பாடுவோம் இல்லையா, அந்த வரி இப்பதான் அதுல வரும். இது பின்னாடியே நான் சொல்லதா இருக்கிறேன். இறைவன் வந்து ஆதி சைவராக வந்தது இந்த தலத்துல தாங்க. ஆதி சைவராக வந்து திருவிழாட்சியில வந்து இறைவனுக்கு தன்னைத்தானே பூஜை செய்யும் உரிமை பெற்றவர்னு சொல்லலாம். அந்த மாதிரி இந்த தலத்தோட சிறப்பு என்ன ஒரு விஷயம்னா, இங்க வந்து அந்த பூஜை செய்யறதுக்கு ஒவ்வொரு முறையும் இருக்கு இல்லையா. அந்த 24 ஆதி சைவர்கள் அங்க வசிச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சைவரும் அவங்களுக்குள்ள ஒரு காலம் உண்டு அந்த பூஜை பண்றதுல. அப்ப ஒருவர் வந்து காசி யாத்திரை போகணும் ரொம்ப நாளா அவருக்கு ஆசை. அப்ப அவர் என்ன பண்றாரு, நெடுநாள் அவர் காசி பயணத்துக்கு போறாரு. அப்போ ஒப்படைச்சிட்டு போக்குள்ள அவர் என்ன பண்றாரு, திரும்பி வர கொஞ்சம் கால தாமதம் ஆயிடுச்சு. அவரு போட்ட கணக்குக்கு முன்னால வந்துடணும். அவர் வர தாமதம் ஆயிட்டாரு. தன்னுடைய நிலப்பெண்கள்லாம் மற்ற சொத்துக்கெல்லாம் தமக்கே உரிமை என்று அந்த ஏனைய சந்தனங்கள்லாம் என்ன பண்ற கைப்பற்றிட்டாங்க. அவர் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு போறாரு. நான் வர வரைக்கும் இதெல்லாம் நீங்க பாத்துங்கன்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா அவர் வர கால தாமதனால அவங்க எல்லாம் அந்த மத்த 23 ஆதிசைவர்கள் என்ன பண்ண அது கைப்பற்றி கொண்டார்கள். காசி யாத்திரை சென்று அந்த ஆதிசைவர் மனைவி மகன் இறைவனோட நடந்து முறையிட்டு வேண்டுறாங்க. அப்ப என்ன பண்றாரு பெருமான், அப்பதான் அவருடைய கருணைங்க. அந்த கருணைதான், அந்த கருணையினால அவர் என்ன பண்றாரு, கருணை அருள் புரிய மற்ற அந்தணர்களுக்கு பாடம் புகட்டுறதுக்கோசரம் அவர் என்ன பண்ண, தன்னையே சிவபெருமான் வந்து எண்ணிய சிவபெருமான் வந்து காசிக்கு சென்ற அந்தணர் உருவத்திலேயே அந்த கங்கை நீருடனே வந்து ஐயார பாலத்திற்கு வந்து இறைவனுக்கு பூஜை செய்கின்றார். இவர் செய்யறத பார்த்துட்டு
மனைவியும் மகனும் வந்து அந்த 23 அந்தர்கள்லாம் ஒடுங்கி போறாங்க. யாரு சில நாட்கள் கழித்து வந்து உண்மையான அந்தர் காசு இருந்து வராரு, அவர் வராரு. நீருடன் வந்து கங்கை நீருடன் முதல்ல அபிஷேகம் பண்ணணும் பெருமானுக்கு. அங்கிருந்து எட்டு வந்த தீர்த்தத்துல நம்ம அபிஷேகம் பண்ணணும் ரொம்ப ஆர்வத்தோட வரக்குள்ள இங்க வந்து பெருமானுக்கு எல்லா அலங்காரத்தோட அழகா காட்சி கொடுத்து யார் செய்ததுன்னு கேட்டா இது யாரும் இல்ல, இது யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க. இந்த உண்மை அறியும் போட்டு என்ன பண்றாங்க, பெருமானே அங்க ஒரு திருவிளையாடல் புரியுற எல்லாரும் கூடி இருக்கிற முதலில் வந்த அந்த ஆதிசேவர் வந்து திடீரென்று மறைந்து விடுகிறார். அவர் முதல்ல வந்து வழிபாடு செஞ்சுட்டு போனார் இல்லையா, அவர் மறைந்து விடுகிறார். வந்தவர் சிவபெருமானி என்று எல்லோரும் நாங்க இருக்கக்கூடிய இருக்கணும் ரொம்ப எல்லாரும் உணர்ந்து கண்ணீர் மல்கிறாங்க. இந்த ஆதிசேவராக வந்த தனக்குத்தானே பூஜை செய்து கொண்டதால இந்த தலத்துக்கு இறைவன் ஐயாரப்பர் இந்த திருவிழாட்டுல இந்த மையப்பகுதியில் தலம் அமைஞ்சிருக்கு. ரொம்ப சிறப்பான ஒரு தலமாக விளங்குகின்றது. அப்புறம் இதுக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த பிரகாத்த வளமாக வந்து கொடிமரத்தை தாண்டி படிகள் ஏறினால் மிகப்பெரிய மண்டபம் ஒண்ணு உள்ளது. அது வாயிலுக்கு பக்கத்துல உள்ள மண்டபத்துல சந்நிதியில ஒரு இரும்பு பேழி இருக்குதுங்க. அந்த இரும்பு பேழி தான் என்னன்னா, அங்க இரும்பு பேழியில மரகத லிங்கம் அப்படின்னு ஸ்படிக லிங்கம், ஸ்படிக அம்பாள் 3 பேருமே அதுல வச்சிருக்கிறாங்க. இங்க நாடுதோறும் காலையில பூஜை நடைபெறுகின்றது. இந்த 3 திருமேனிகளுக்கு சித்திரை மாசம் வந்து நடைபெறும் பெருவிழா, சித்திரை மாசம் பெரிய ஒரு விழாவா நடக்கும். அது 5ஆம் நாள் விழாவுல வந்து சிறப்பாக அபிஷேகம் நடைபெறுகின்றது. இதுக்கு வந்து அந்த அது மட்டும் இல்லாம அந்த ஆதி விநாயகர் மண்டபம் சொல்றோம் இல்லையா, அங்க வந்து ஒரு கல்வெட்டு இருக்குது, அருமையான ஒரு கல்வெட்டு. இந்த சன்னதி இரவும் பகலும் எந்நேரமும் எரியும் விதத்துல 8 இழையிலான திரி 8 நேத்திரை தீபம் என்று தர்மத்திற்காக நிபந்தனை ஏற்படுத்தியுள்ள செய்தி இங்க சொல்லப்படுகின்றது. அவ்வளவு விளக்கமா அந்த தலத்தை பற்றி சான்றும் அங்க கூறப்பட்டிருக்கின்றது. முக்கியமா சொன்னா நடராஜ சன்னதி சொல்லுவோம் இல்லையா, நடராஜ சன்னதி அவ்வளவு ஒரு அழகான அம்சமாக காட்சி கொடுத்திருக்கிறாரு. மற்றும் ஒரு சிறப்பு என்னன்னா, விமானத்துல போவீங்க, இந்த கருவறைக்கு மேல ஒரு விமானம் இருக்கு. அந்த விமான புறத்துல பாத்தீங்கன்னா பால் குடத்தால அபிஷேக ஒரு காட்சி மாதிரி நமக்கு இருக்கும். மற்றொரு புறம் வந்து இறைவன் வந்து விசால சருமருக்கு சண்டீச பதத்தை அதுல காட்சி வந்து ரொம்ப அருமையா கொடுத்திருப்பாங்க. அவர் சண்டிகேச பெருமானுக்கு அந்த அந்த பதத்தை கொடுக்கிறாருல, சண்டீச பதத்தை கொடுக்கிறாரு இல்லையா, அந்த காட்சி சிற்பமாக அழகாக வடிவடிக்கப்பட்டுள்ள நம்ம எல்லாம் போனா அப்படியே சாமி பார்த்துட்டு வந்துருவோம். இது ஒவ்வொரு சிறப்பையும் தெரிஞ்சுட்டு போனோம்னா அந்த தலத்தை பத்தி ரொம்ப அருமையா தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இந்த சப்தஸ்தானங்கள் சொல்றோம் இல்லையா, இந்த மொத்தம் 6 தலங்கள் 7 தலங்கள், இத சிவலிங்க திருமணி கூட அந்த கோயில்ல வரிசையாக இருக்கின்றது. மற்றும் ஒரு சிறப்பு என்னன்னா மூலவர் தரிசனம் தாங்க. அழகான திருமேனி சுயம்பு மூர்த்தி தான். மூலவர் முன்ன வந்து கவசம் விட்டு தான் காட்சி கொடுத்துட்டு இருக்காரு. இந்த சிறப்பு என்னன்னா, நம்ம எட்டந்து பார்க்கணும் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. ஆனா இக்கவசத்துல வந்து பசுவின் உருவமும் அதன் மீது சூலமும் பொறிக்கப்பட்டுள்ளது. இதனால சுவாமிக்கு என்னன்னா திருசூலி என்ற ஒரு பெயரும் சொல்லப்படுகிறது. வடிவேலு திரிசூலம் தோன்றும் என்ற திருமுறையில பாடல வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வச்சுதான் நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன். இங்க நினைவு கொள்ளத்தக்கதாக விளங்குகின்றது. அப்புறம் இடப்பக்க மூலையில வந்து மெய்கண்டார், உமாபதி சிவம், அருணதி சிவம் ஆகிய சன்னதியும் சிறப்பாக இருக்கின்றது. நந்தியார் பெருமான் இப்ப அடுத்த சிறப்பு சொன்னாங்க இல்லையா, அந்த நந்தியார் பெருமான் திருமழபாடியில திருமணம் நடைபெற்று திருமண விழாவின் ஊர்வலமாக இந்த சப்ததான விழா அப்படின்னு ரொம்ப சொல்லப்படுது. இதான் 7 ஒரு திருவிழான்னு சொல்லுவாங்க. இந்த 7 தலங்களில் நிகழ்கிறது. ஐயாரப்பர் வந்து நந்திய பெருமானோடு சேர்த்தே வருவார். ரொம்ப சிறப்பா நடக்குங்க. இதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டிய ஒரு சிறப்பு. அதாவது சித்திரை மாதத்துல தான் இந்த முழுமதி நாளுக்கு அடுத்தபடி விசாக நட்சத்திரத்துல தான் இது நடக்கும். அப்ப புறப்பட்டு 7 ஒரு சாமி வருங்க. இங்க 7 சாமி எதிர்கொண்டு அழைத்து ஒவ்வொரு ஊரா போவாங்க. அந்த ஒவ்வொரு ஊரா போயிட்டு மறுபடியும் சாமி வந்து திரும்பி இங்க வருவார். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அங்க வந்து 7 மகரிஷி அந்த 7 தடத்துல வாழ்ந்தா சொல்லப்படுகிறது. அந்த 7 மகரிஷி ஆசீர்வாதம் பண்றதுக்கோசரம் போன மாதிரி ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி இந்த சாமியின் 7 ஒரு திருவிழாவில் அவ்வளவு அருமையான அது என்னென்ன தலங்கன்னு பார்த்தா திருப்பழனம், 2வது திருச்சோற்றுத்துறை, 3வது திருவேதிக்குடி, திருக்கண்டியூர், திருப்பூந்துருத்தி, நெய்தானம். இந்த மாதிரி 6 தலங்கள். இந்த தலத்தை சேர்த்து திருவாசகம் 7 தலங்கள். இது அவ்வளவு சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டு சித்திரை மாசம் ரொம்ப சிறப்பா நடைபெறுகின்றது.
அப்பர் குலம்னு ஒண்ணு சொல்லுவோம். இது என்ன அப்பர் குலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தற்போது மக்களை உப்ப குலம்னு சொல்லுவாங்க. பெருமான் குளத்துல மூழ்கி எழறான்னு சொல்றாரு இல்லையா? இந்த தீர்த்தத்தை தான் என்ன பண்ணிருக்காரு, மேல அது எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கோயில மேல கோபுர வழியில செல்லும் வாயில்வழி சென்று பாத்தீங்கன்னா, வலம் பக்கம் திரும்பி சென்றால் வீதியின் கோடியில இந்த தலை சின்னதா ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயிலுக்கு முன்னால் பின்னால பெரிய குளம் ஒண்ணு இருக்கு. அந்த கோலத்துல அந்த சிறப்பான ஒரு அபிஷேக ஆராதனை நடக்கும். ஒவ்வொரு முறையும் நாங்கெல்லாம் காலையில திருவிழாவுக்கு போனா இந்த குளத்துல போய் அருமையா எல்லாம் உட்காந்துருப்பாங்க. சித்திரம்லாம் வரைஞ்சிருப்பாங்க. அந்த கைலாய காட்சியில எப்படி இருக்கு சித்திரம்லாம் வரைஞ்சிருப்பாங்க. இந்த என்னன்னா அங்க காசி விஸ்வநாதரும் அம்பிகை விசாலாட்சி அம்மா கணபதி துர்க்கை மற்ற சந்நிதி எல்லாம் இருக்குது. அந்த குளத்தின் எதிரில இறைவன் ரிஷபாரூடரா காட்சி தருவது போல அந்த சித்திரத்துல எழுதப்பட்டிருக்கும். அவ்வளவு அருமையான ஒரு சிறப்பு வாய்ந்த அந்த தளத்துல அப்பர் அந்த சிலையே இருக்கு. அப்பர் பெருமானுக்கு மிக அழகாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கோம். அதுக்கப்புறம் இங்க இருந்தா சாமி புறப்பட்டு அங்க போவாங்க. அப்ப மணியா மத்தியானத்துக்கு மேல ஆயிடும். அதுக்கப்புறம் சாமிக்கு அலங்கார அபிஷேகம் ஆகி சாமி புறப்பாடு 7 மணி ஆயிடும். இந்த கைலாய காட்சி 7 மணிக்கு ஆரம்பிச்சு 9, 10 மணி ஆகும். அவ்வளவு எதிர்பார்ப்போடு அங்க அடியார் மக்கள்லாம் காத்து கொண்டிருப்பாங்க. அது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த திருவையாறுல. அப்புறம் ஒரு யார் நாயன்மார்களை எப்படிலாம் உணர்ந்தாங்க, எப்படிலாம் வழிபாடு செய்தாங்க அப்படின்னா, ஒரு சிறப்பு புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமைங்க சம்பந்தர் பாடல் அப்படின்னு ஒரு சிறப்பா சொல்வாரு. அந்த தளத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் புலனைந்தும் என்ற பாடல் தான் அந்த தேவாரத்துல இருக்குது. அந்த ஐம்புலங்களும் தமது இயல்பில இருந்து திரிந்து தனது வழி மயங்கிறது இல்லையா? அப்ப மயங்கினா கூட அதற்குரிய அறிவும் கெட்டு போனா கூட அந்த நமக்கு சொல்லும்ல கடைசி கால பித்தம் வாயு அப்படின்னு சிலோத்தம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நாளங்களை ஒன்னும் மாறுபட்டா கூட நம்ம கவம் வருந்தும் போது கூட அஞ்சேல் என்று அருள் செய்வானா. இந்த ஐயாற்றப்ப சாமி அஞ்சேல் என்று அருள் செய்வானா. ஈசன் அருள் கிடைக்குது பாருங்க. அந்த மாதிரி கோயில் திருவையில சிறப்பா சொல்லப்படுகின்றது. அதுக்கு அடுத்ததாக உற்றார் இல்லாதற்கு ஒரு திருப்பாடல் இருக்கு. அந்த இல்லத்தினருக்கும் துறவத்தினருக்கும் உறுதுணையாக விளங்குவன் இந்த ஐயாற்று பெருமான். சிவ ஆகங்கள் தேர்ந்த சிவ ஞானிகளுக்கு பெருமையோடு விளைகின்ற பெருமான். மனம் உருகி போற்றும் அன்பர்களுக்கு மேல்நிலையை கொடுப்பவர் பெருமான். இது பற்று நீங்கிய பரம ஞானிகளுக்கு அரும்பொருளாக விளங்கக்கூடிய பெருமான். ஐயாட்டின் திருவடி தனமானது தொழுபவருக்கெல்லாம் பொன்னுலகம் வாழும் அருளை தருவான். இந்த தளத்தில் மிக சிறப்பு என்னன்னா, செம்பர் ஜோதி அப்படின்ற அந்த பேருக்கு தகுந்த மாதிரி பாடல்லையும் இருக்கு. இந்த ஒவ்வொரு பாடல்லையும் செம்பர் ஜோதி அப்படின்னு இந்த குறிப்பு இந்த தளத்திலையும் பாடல் சொல்லப்படுகிறது. சில சமயத்துல எல்லா பாடலுடைய பேர் அதுல வராது. ஆனா இந்த தளத்தினுடைய செம்பர் ஜோதி என்று அந்த குறிப்பு தளத்திலே பாடல்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் அடியார்களை திருத்தி ஆட்கொள்வான் பெருமான். நம்ம எவ்வளவுதான் தவறு செஞ்சா கூட நம்மளை திருத்தி ஆட்கொண்டு அந்த கருணை என்னன்னு சொல்றது. அவன் கருணையை பத்தி தியாகராஜன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி பேருக்கு தகுந்த மாதிரி அவர் கருணை கொண்டு அந்த நஞ்ச அவர் உண்டார் இல்லையா? அந்த மாதிரி நம்மளையெல்லாம் இந்த கருணையை கொண்டு அவரை திருத்தி கருத்தினை செல்வே நிறுத்தி என உரைக்கப்பெற்ற தலம் இந்த தலம் தான். இந்த தன்மையெல்லாம் ஈர்த்தெண்ணி ஆட்கொண்ட எந்த பெருமானே அப்படின்னு சொல்லி நம்ம அப்ப இவரு மாணிக்கவாச பெருமானே என்னை ஆட்கொண்ட செய்த பெருமானே அப்படின்ற திருவாசத்துல அந்த அமுத மொழியை நம்ம இதுல காணலாம். மற்றொரு சிறப்பு ஆதியும் அந்தமும் இல்லாதவன, அதாவது சொல்லுவாங்களா, ஆதியும் அந்தமும் இல்லாதன அந்த கொடிய பிணித்திற்கு மருந்தாய் நமக்கு விளங்கக்கூடிய பெருமான். உலக பெற்றெல்லாம் அழுந்தாதவாறு அடியவர்களை மீட்டு அருள் புரிவன். அவருடைய திருவடியை கமலங்கள் ஆதியும் அந்தமும் அன்று எக்காலத்திலும் மேலே விளங்குவதுதான் அந்த பெருமானுடைய, அதாவது எழுவாய் இருவாய் இல்லாதன அப்படின்னு சொல்லக்கூடிய என ஏத்தி உரைக்க பெற்றது இந்த தலத்தினுடைய சிறப்பு. மாணிக்க வாசகோட ஆதியும் அந்தமும் அகன்றோம் காண்க என்ற ஒரு அந்த பாடல நமக்கு விளக்கம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த பாட்டு மூலியமா இந்த திருவையாறு பதியத்துல அவ்வளவு சிறப்பாக சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக இந்த சீரார் திருவையாரா அப்படின்னு இப்பதான் முக்கியமா நம்ம இந்த கருத்துக்கு வரோம். சீரார் திருவையாரா போற்றின்னு ஐயா சொல்ல போறாரு. இந்த சீர்னா என்னன்னா சிறப்பு, புகழ், செல்வம், அழகு, நன்மை, ஒழுக்கம், பக்தி என பல உயரிய பொருள்களை நம்ம குறிக்கக்கூடிய சீர்னா அந்த சிறப்பு வாய்ந்தது. இவ்வளவு சிறப்பு இருக்கு அதுல. ஆர்னா நிறைந்த அல்லது பொருந்திய என்று பொருள். அனைத்து சிறப்பு நிறைந்த இந்த புகழ்மிக்க அல்லது செல்வம் மற்றும் ஆன்மீக பெருங்களை நிறைந்தது திருவையாறு. அதாவது இயற்கை எழில்,
காவிரியின் வளம், ஆன்மீக கீர்த்தி, இசை வளம் என எல்லா விதமான சிறப்புகளும் இறையருடன் நிறைந்து விளங்கக்கூடியது திருவையாறு தலம். அது சீரார் பவளங்கால் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சீரார் பவளங்கால் பொன்னூசுல ஒரு பாடல். அப்பயும் சீராருக்கு எவ்வளவு சிறப்பு பத்தி சொல்றாங்க பார்த்தீங்களா. அந்த பாடலையும் சீரார் பவளங்கால் திருவாசகத்துல அந்த பாடல் வரிகளை வருது. சீரார் பெருந்தை நம் தேவனடி போற்றி, அதுல ஒரு பாடல் படிக்கிறபடிய திருவாசகத்துல சீரார் பெருந்துரை என்றாலே என்னன்னா, மாணிக்கவாசக பெருமான் சிவாவை போற்றி பாடும்போது சீரார் பெருந்து நம் தேவனடி போற்றி குறிப்பிடுவார். ஆனா இதுல சின்ன சிறப்பு என்னவென்றால், மணிவாசகர் வருவதற்கு முன்னால் கலை எப்படி இருந்ததா, எந்த பெருமையில பெருந்துரையாக தான் இருந்திருக்குது. சீரானா சீர்னா அழகு, எல்லா பெருமொழியும் கொடுக்கிறாராம் பெருமானியர். அந்த தலத்துக்கு எல்லா பெருமொழியும் கொடுத்து அழகுபடுத்துறாராம். இப்ப அப்பர் சுவாமிகளும் திருவாரூர் வராராம். அப்பர் சுவாமிகள் வராருன்னு தெரிஞ்சுன்னா அந்த திருவாரூர் தலத்துல மக்கள் அடியாரெல்லாம் என்ன பண்ணாங்க, அந்த ஊரே அழகுபடுத்தினாங்களாம். அவர் வர்றது பார்த்துட்டு அப்பர் பெருமான் அந்த தலத்துக்கு வராருன்னு சொல்லிட்டு அவர் வருவதற்கு முன்னாலே ஊரெல்லாம் அப்படி ஒரு அழகுபடுத்தினாங்களாம். அப்புறம் பெருமான் மணிவாசக பெருமான் வரப்போறான்னு தெரிஞ்சே அந்த ஊரை அவ்வளவு அழகுபடுத்துறாராம். அது மட்டும் இல்லாம அந்த அங்க இருக்கிற அடியார், அங்க மக்கள் அடியார் எல்லாரையும் என்ன பண்ணிக்கிறாராம் பெருமாள் சேவர் உபதேசம் செய்கிறான். அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்கும் உபதேசம் செய்கிறாராம். அது மட்டும் இல்லாத அங்க மக்கள் அடியவராக ஆகிறார்கள். எல்லாருமே தூயப்பட்டு ஒரு அடியவரா ஆகுறாங்க. அதுக்கு அவரு குரு தட்சணையா கேட்கிற பெருமான்ட்ட எல்லாம் கேட்கிறாங்க, நாங்க இதுக்கு என்ன கைமாறு செய்யறது அப்படின்னு கேட்கறதுதான் பெருமான் உங்களுக்கு எது பிடிக்கலையோ அதுக்கு அதை கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த தளத்துல என்ன வச்சு படைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த பிறவிக்கு வாராத என்னன்னா, நம்ம புழுங்கரிசி பச்சை அரிசினா எப்படியும் கொஞ்சம் முளைக்கு நெல் முளைக்க ஆரம்பிச்சிடும். ஆனா புழுங்கரிசி முளைக்காது இல்லையா, அது வேக வச்சு அரிசியா புழுங்கரிசி அது மீண்டும் முளைக்காது, பிறவித்தன்மை உனக்கு கொடுக்க மீண்டும் பிறவிக்கு வராத. அதனால அந்த புழுங்கல் அரிசி வச்சு படைக்கிறத ஒரு ஐதீகம். அது மட்டும் என்னது, நம்ம பாகர் கை வச்சு படைப்பாங்க. அது அப்ப உங்களுக்கு என்ன, எனக்கு இப்ப என்ன மூலதனமா கொடுக்க போறாங்கன்னா, ஒரு குரு தட்சணைக்கு பாகற்காய பெருமானுக்கு படைக்கிறாங்க. அப்புறம் மாணிக்கவாசகர் ஆட்கொண்டார், அந்த தளத்துக்கு வர்றாரு. அதன் பிறகுதான் அந்த சீரார் பெருந்துரை பெருமான் மாணிக்கவாசகருக்கு நயன தீட்சை, பரிசு தீட்சை, திருவடி தீட்சை பெற்று சிறந்து வாழ்ந்த சீரார் தலமாக விளங்குகிறது அந்த திருப்பெருந்துறை. அது பிறவாநிலையை கொடுக்கக்கூடிய தலமாக அங்கு விளங்குகின்றது. பெருமான் சிவபெருமானுக்கு அந்த திருவடியை வணங்கி அங்கே வழிபாடாக இன்றும் அந்த திருவடியை தான் வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அதன் மாதிரி மாணிக்கவாசகர் திருவையாறு அங்க வராரு. அவர் தில்லைக்கு போகிறது வரும்பொழுது திருவையாருக்கு வர்றாரு. அப்ப திருவையாருக்கு வருகிறப்பல கீர்த்தி திருவாகல்ல எந்த பகுதியில அப்படி அழகாப்படை திருவையார் தலத்தை குறிப்பிட்டு பாடி இருக்கிற அந்த கீர்த்தி திருவாகல்ல ஐயாரதில் சைவனாகியும் திருவையாறு திருத்தலத்துல ஒரு சைவ தூய சைவ அந்த எப்படி அது ஒரு கதை சொன்னோம் இல்லையா, தூய சைவ அந்தனாராக சைவ முனிவராக தன்னே வடிவெடுத்து தமக்குரிய அடியார்களுக்கு நற்கதி அருளி ஆட்கொண்ட பெரும் கருணையை மாணிக்கவாசக பெருமான் இந்த வரியில போற்றி புகழ்ந்திருக்கிறாரு. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த திருத்தலம் நம்ம திருவையாறு தலம். மாணிக்கவாசக தலத்துக்கு ஈசனே தன் திருவாசக அகவல்ல பாடல்களை வைப்பு தலமாக போற்றி இருக்கிறாரு. அதுவும் இல்லாத மாணிக்கவாசக திருவாசகத்துல வரும் ஆசை 10 என்ற பகுதியில திருவையாறு ஐயாரப்பரை மையமாக கொண்டு பாடப்பட்டத ஆன்மீக பிரிவுகளை போற்றப்படுகிறது. இறைவனை அடைவதற்கு தன் நெஞ்சம் கொண்டுள்ள எல்லையற்ற ஆசை வெளிப்படுத்தும் பதிகம் தான் இது. இதுல இயேசுவின் பாதங்களை சரணடைந்து உருக வேண்டும் என்று பாடும்போது ஐயாரப்பரை நினைந்து உருகியதாக கூறப்படுது. கையால் தொழுது உன் கழல் சேர கண்கள் ஆற காண்பேனோ அப்படின்னு ஐயாரா ஓ என்று அளந்து நான் ஏன் உய்வேனோ அப்படின்னு சொல்லி அழகா சொல்றாரு அந்த பாடல்ல. சிறப்ப நெருப்புல உருகணுமா, நெருப்பு மாதிரி உருகணுமா, மெழுக போட என் உள்ளம் உருகி ஐயாரப்பனே என்று நான் அலறி உய்வு பெறுவோனோ என்பது இதனுடைய பாடலுடைய கருத்து. திருவையாற்றுல ஆத்ம பூஜை தான். அந்த ஆத்ம பூஜை மகிமைய திருவாசகத்துல தான் பெருமான் இடம்பெற செய்கின்றார். அந்த பாடலை செய்த பெருமைப்படுத்தி இருக்கிறாரு. அந்த உன்னத லீலையை உலகிற்கு பறைசாற்றியவர் மாணிக்கவாசக பெருமான் தான். உலக தோற்றத்திற்கு முந்தைய ஆதி மூலமாக விளங்கும் சிவபெருமான் திருவையாறு என்னும் திருத்தலத்தில் மிக விரும்பி அமர்ந்து தங்கி அடியாருக்கு பேரொரு புரிகின்றான் என்று மாணிக்கவாசகர் வியந்து பாடுகிறார்.
தியாகராஜ சுவாமிகளுடைய சிறப்பு இன்னும் ஒண்ணு சொல்லணும்னு பார்த்தா, சங்கீத மும்மூர்த்திகள்னு சொல்லுவோம் இல்லையா? கர்நாடக சங்கீத உலகத்துக்கு இந்த இரு நகரங்களும் ஆற்றிய பங்களிப்பு பெருசு. உலக உலக பிரசித்தி பெற்றது. சங்கீத மும்மூர்த்திகளை தியாகராஜர், முத்துசுவாமி தீட்சிதர், சியாமா சாஸ்திரிகள் ஆகிய மூவரும் திருவாரூரில் பிறந்தவர்கள் தான். ஆனா கர்நாடக சங்கீதத்துல பிதாமகராக கருதப்படும் சத்குரு தியாகராஜ சுவாமிகள் தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து கீர்த்தனைகள் ஏற்றி முக்தி அடைந்த இடையினா திருவையாறு தான். இந்த திருவையாறு கரையில தான், காவிரி கரையில அவரது வந்து அதிஷ்டானம்னு சொல்லுவாங்க, அவருடைய ஜீவ சமாதின்னு சொல்லலாம். அது அங்க அமைந்திருக்கிறது. தியாகராஜ ஆராதனை விழா அது வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதத்துல தியாகராஜ சுவாமிகள் ஆராதனை விழா இங்க வந்து உலகளாவிய திருவிழாவாக இங்க கொண்டாடப்படுகின்றது. அந்த அளவில் நடைபெறுகிற திருவிழா வந்து உலகில பல்வேறு நாடுகள்ல இருந்து ஆயிரக்கணக்கான இசை கலைஞர்கள் இங்க கூடி தியாகராஜன் பஞ்சரத்ன கீர்த்தனைகளை ஒரே குரலில பாடி அஞ்சலி செலுத்துவது உலக புகழ்பெற்ற ஒரு நிகழ்வாக விளங்குகின்றது. அதுவும் திருவாரூர் தியாகராஜ பெருமான்ல நினைவாகவே அவரது பெற்றோரால் இப்பெயர் சூட்டப்பட்டார். அந்த நினைவாகவே தியாகராஜோடைய நினைவாகவே அவருக்கு வந்து தியாகராஜன் பெயரே சூட்ட அவங்க பெற்றோர்கள் மூலியமா சூட்டப்பட்டுவாரு. கலை, ஆன்மீகம் என அனைத்திலும் இந்த இரு இடங்களையும் இணைக்கும் புள்ளியாக இந்த பக்தி மார்க்கத்தில் திருவாரூரும் திருவையாறும் பிரிக்க முடியாத இரு கண்களாக பார்க்கப்படுகின்றன. திருவாரூர் ஆன்மீகம் பிறப்பிடமாகவும், திருவையாறு ஆன்மீக காட்சியாக கைலாய காட்சியாகவும் மற்றும் முக்தி பெறும் தலமாகவும் சைவம் மற்றும் இசை மரபில் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டுள்ளன. இந்த திருவையாறு வந்து சக்தி தலம் மற்றும் நாத தலம் சொல்லலாம். இந்த தியாகராஜ சுவாமிகளின் கீர்த்தனைகள் உருவான இடம்னு சொல்லலாம். இந்த இரண்டு தலம் ஆன்மீக அதிர்வுகளில் மிகுந்த ஒற்றுமை உண்டு. இசை முதிர்ந்த இறைவனுடன் கலந்த இடத்தையும் குறிக்கின்றது. அதாவது இசை முதிர்ந்து இறைவனுடன் கலந்து இடத்தையும் குறிக்கின்றது. அப்பர் கைலாய காட்சி தரிசித்த பின்புதான் நினைப்பினர் அப்பர் பெருமான் திருவாரூர் சென்று அங்குள்ள தியாகராஜ பெருமணி காண்பாரால் காண்கிறாரே என்று போற்றி பாடுறாரு. அங்க போய் இந்த பெருமானை பத்தி அங்க பாடுறாரு. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த தலத்தை பத்தி ஒரு சுந்தரமுத்து சுவாமிகள் வந்து ஒரு அழகான ஒரு பாடல் சொல்றாரு. சுந்தரம் எங்கே போவேன் ஆயிடின்னு ஒரு பாடலு. அப்ப திருவையாறு வந்து அங்க நான் எங்க போனாலும் பெருமானி நீர் வந்து எனக்கு சந்தேகமா என் ஆட்கொண்ட முதல் நாளிலும் சரி கடைசி நாளிலும் சரி ஒரே வகையா என் மனத்தில் எழுந்திருக்கின்ற பெருமானி என் குறையை தீர்த்து அருள்வாயா என்று அருமையா அந்த தலத்தை பத்தி பாடியிருக்காரு. நிறைய பாடல் இருக்கு. பாடல்லாம் சொன்னா ரொம்ப நாழியாகன்றனால 1-2 பாடல் மட்டும் அடியேன் எடுத்து விளக்கம் சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பாடல வந்து கடும் பொடியட்டி மெய்யில் கருதியோர் தவம் என்று எண்ணி அப்படின்ற பாடல்ல ரொம்ப அழகான பாடல். நாவின் சுவையாகி உடலுக்கு மருந்தாகவும் தேன் அப்படின்ற அத்தன்மையில் ஈஸ்வரன் எப்படி இருக்காங்க, தேன் அத்தன்மையில ஈஸ்வரன் இருக்கிறாரு. உள்ளத்தில் திதைத்து பேரின்பத்தை நல்கி உயிர்க்கு துணை நின்று நற்கதி, அதை பாருங்க, உயிர்க்கு துணை நின்ற நற்கதியை முத்தி பெற்று அளிக்க வல்லவர். இது குறிப்பு எங்க இருக்கு? தோன்ற ஈசனை திருவையாறு அமர்ந்தோனே அப்படின்னு அந்த பாட்டுல சொல்றாரு. தோன்ற ஈசனை திருவையாறு அமர்ந்த தேனே என ஏத்தப்பட்டது. அம்பலத்து அரசே அருள்மருந்தே ஆனந்த தேனே அருள் விருந்தே என்று திருவரு பிரகாச வல்லாறு கூட அவருடைய திருவாக்கா அந்த பாடல் மூலியமா நம்ம காணலாம். இத்தன்மையில மாணிக்கவாச என்ன பண்றாரு? நானேயோ தவம் செய்தேன் சிவாயி நம்ம என பெற்றேன் தேனாய் இன் அமுதமா தித்திக்கு சிவபெருமான் என்று திருவேசூர்ல அருள் செய்த பாடலையும் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம முக்கியமான ஒரு சிறப்பு என்னன்னா, இது வந்து மும்படங்கு தத்துவம்னு சொல்லுவோம் இல்லையா, சச்சிதானந்த தத்துவம்னு சொல்லுவோம். அந்த 3 பெரும் சத்திலும் சங்கமாக கருதப்படுகிறார். இந்த தலத்தினுடைய சிறப்பு அதான். சிவன்னா சத்து, பேரறிவு, உண்மைன்னு சொல்லலாம். உமைனா சித்து, ஆற்றல், ஆன்ம சக்தின்னு சொல்லலாம். முருகன் வந்து ஆனந்தம், பேரின்பம். அதாவது சோமாஸ்கந்த மூர்த்தம் மிக சிறப்பு. இந்த தலத்துல சோமாஸ்கந்த மூர்த்தி சொல்லணும் ஒரு நாள் போதாது. சோமாஸ்கந்த மூர்த்திய வரும் அழகே ஒரு அழகுதான் அந்த தலத்துல. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு தலம். இதுல வந்து இந்த சோமாஸ்கந்த மூர்த்தி வந்து பெருமை வந்து உலக புகழ் பெற்றது. இந்த சோமாஸ்கந்த மூர்த்தியோட சிறப்பெல்லாம் சொல்ல ஒரு நாள் 10ஆதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி
அந்த பெருமான் வந்து அழகுன்னா அப்படி ஒரு அழகு, அவர் ஆடின்னு வர ஒரு அழகே அவ்வளவு ஒரு அழகு. அவரது 7 தலங்களும் வரும்பொழுது அந்த சோமாஸ்கந்த மூர்த்தியுடைய அற்புதமான அந்த திருக்கூத்தையும் நம்ம பார்க்கலாம். அதுவும் இல்லாத அனைத்து சிற்பங்களும் சோமாஸ்கந்த மூர்த்தி, அதுவும் இல்லாத அனைத்து சிறப்புகளும் ஆன்மீக பெருமைகளும் நிறைந்த விளங்குது திருவையாற்று தலத்தில் வீட்டிற்கும் ஐயாரப்பா பெருமானே உந்தன் பொன்னடிகளுக்கு போற்றி வணங்குகிறேன். பெருமானே உன்னுடைய திருவடியை போற்றி வணங்குகிறேன். அடியனுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு அனைத்து அடியாளர் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயாவுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் அவனுடைய திருவிழாலதான் இன்னைக்கு அடியேன் திருவிழாற்றிருக்கிறேன். சிவாயன் திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. சிவாயனம் சிவாயனமா திருச்சிற்றம்பலம். போன அருமை அருமை அம்மா உண்மையிலே நம்முடைய திருவையாறு தலத்துக்கு ரொம்ப அருமையா கூட்டிட்டு போனாங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. அடியனுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பாட்டு கேள்விப்பட்டிருவீங்க, மாத மடப்பிடி. நான் ஒரு 3 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிருவேன். 3 நிமிஷம் இல்ல 4 நிமிஷம் மேக்சிமம், அதுக்கு மேல எடுத்துக்க மாட்டேன். அதிகாரி பயப்பட வேண்டாம், இன்னொரு கதா காலட்சேபா நமக்கு தான் டைம் இருக்கு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிறேன். மாத மடப்பிடியும் மட அந்தமும் பண்ணதோர் நடை உடை மலை மகள் நடை உடை மலை மகள் நடை உடை மலை மகள் நடை உடை மலை மகள் துணையென மகிழ்வ புத வினப்படை நின்று போகுது பாட்டு. இந்த பாட்டு முதல் நான் பாக்குறப்போ என்னன்னா, இந்த பாட்டு எப்ப பார்த்தாலும் நடைமுறை 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 சொல்லிட்டே இருக்காங்க. பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த பாட்டுக்கு ஐயா ஒரு நிமிஷம். இந்த பாடல் மறக்க முடியாத பாடல். இந்த பாடல் கேட்கும்போது நம்ம மாலை கட்டிக்கிட்டே கடலூர்ல வந்து மாலை தொடுத்துக்கிட்டே சாந்தி அம்மா பாட சொல்லி நம்ம இந்த பாடலை கேட்டோம். ஆமா ஆமா ஆமா. அதனால அவங்க அருமை. அதாவது இந்த பாடல் எதுக்காக சொன்னாங்கன்னா, திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாயன்மார் இருக்காரு. அவர் வந்து நம்மளுடைய ஞான சம்பந்தர் வந்து பாடுவாரு, இவர் யாழ் மீட்பார். யாழ் மீட்கிறப்போ என்ன சொல்லிட்டாங்க, ஞான சம்பந்தர் பாட்டை விட திருநீலகண்ட யாழ்ப்பாணனுடைய யாழ் இசை ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு இவர் காது படுறபடியே சொல்லிட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா சொல்லுவாங்கல்ல, நம்ம இந்த ஒரு படத்துல வடிவேல அவர் ஆடுறதை விட இவர் தான் ரொம்ப நாதஸ்வரம் சூப்பரா வாசிக்கிறாரு அப்படின்னு சொன்னோடனே, டேய் யாருக்கெல்லாம் காசு கொடுத்த அப்படின்னு. அந்த மாதிரி இவர் தான் மெயின். யாரு? ஞான சம்பந்தர் மெயின். அவருடைய பாடலுக்கு இசைக்கிற அந்த நீலகண்ட யாழ்ப்பாணனுடைய பாடல் நல்லா இருக்குன்னு அவர் காதுபட கேட்ட உடனே வேகமா வந்தார் அவரு. ஐயா, எனக்குமே அந்த எண்ணம் வந்துரும் போல, எல்லாரும் சொல்ல அந்த எண்ணம் எனக்கு வந்துரும் போல, நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு பாட்டு பாடுங்க. நீங்க பாட்டும் பாடும்போது நீங்க ஃபாஸ்டா பாடுவீங்கல்ல, அப்ப ஃபாஸ்டா மீட்டணும். ஃபாஸ்டா பண்ணா ஃபாஸ்டா மீட்டணும். அப்படி ஃபாஸ்டா மீட்டுறப்போ என்னுடைய யாழ்ல இருக்கிற கம்பி எல்லாம் வந்துடணும். அந்த மாதிரி ஒரு பாட்டு பாடுங்க ஏன்னாரு. ஏன் அப்படி சொல்ற? இல்ல என்னுடைய விஷயம் பெருசு, உங்களுடைய விஷயம் சிறுசுன்றப்போ எனக்கு நான் என்ற தலைக்கணம் வருது. அந்த தலைக்கணத்தை போக்கணுன்றதுக்காக எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த பாட்டை பாடுங்க அப்படின்னு சொல்லி ஆழ்முறிப்பன் பாடினது போல, ஆனந்த் நல்லா பண்றான், ஆனந்த் ஏதோ நல்லா சொல்றான்றப்போ ஆனந்துக்கு ஒரு பெரிய என்னது, தான் நல்லா பேசுறோமோன்ற எண்ணம் ஒரு ஆணவம் வந்துடக்கூடாது இல்ல. அதனால எங்க அடியார்கள் எப்படி பேசுறாங்கன்னு கேளுங்க. ஆனந்த் என்ன பேசுறேன், ஆனந்த் பேசுனா ஒரு மணி நேரத்துல ஒரு பாயிண்ட் தான் எடுக்க முடியும். ஆனா எங்க அடியார்கள் 1 நிமிஷம் பேசினா 10 பாயிண்ட் எடுக்க முடியும். அப்படிங்கறதுனால அடியனுடைய ஆணவ கொலைக்கு தான் எங்க அடியார்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய ஆணவத்தை கொலை செய்வதற்காக. ஐயா நம்ம நல்லா என்ன ஒரு நாள் வந்ததில்லை, இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் வந்துடக்கூடாது. சாருமதி அம்மாவோட திருவையாறு திரு ஆரூர் பதிகத்தை வந்து அந்த கேட்டுட்டு ஆரூர் தளத்தை கேட்டு எத்தனை அடியார்கள் எனக்கு கால் பண்ணி இவ்வளவு இன்ஃபர்மேஷன் நாங்க கேட்டதே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அது போல பிரேமா அம்மாவுடைய திருவையாறு தளத்துக்கு கேட்டு எல்லா அடியார்களும் ரொம்ப பெருமிதம் கொள்வார்கள். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அடியார்கள் தான் பெருசு. ஆனந்த் வந்து தம்மா தொண்டு பையன், அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அது ஏதோ தற்குறி சும்மா வந்துட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் நினைக்கணுமே தவிர மற்றபடி ஆனந்துக்கு ஒன்றும் தெரியக்கூடாதுன்ற செய்தியை எங்க அடியார்கள் எப்படி பேசுறாங்கன்னு பார்க்கறதுக்காக தான் சொன்னோம். 2 நிமிடத்துல நிறைவு செய்ய அடியார்கள் எல்லாம் எனக்கு நீங்க ஆன் பண்ணி என் கூட இருக்கணும். 47 அடியார், 60 பேர் இருந்தீங்க, இப்ப 47 பேர் இருக்கீங்க, பரவாயில்ல. கடைசி செய்தி இதை கேட்டு நம்ம போயிடலாம். எல்லாரும் ஆன் பண்ணிருக்கலாம். ஏன்னா
சீரார் திருவையாரா போற்றி அப்படின்ற வார்த்தைக்கு பொருள் சொன்னோம். திருவையார் தலத்தை பத்தி அம்மா ரொம்ப பெருமிதமா சொன்னாங்க. சீர் அப்படின்னா செல்வம். அம்மா சொன்ன வார்த்தை சீர்னா செல்வம் அப்படிங்கிற பொருள் எல்லாருக்குமே தெரியும். சீர் கொண்டு போறோம், தாய்மாமன் சீரு, தங்கச்சிக்கு சீருன்னு சொல்லுவோம். சீர்னா செல்வத்தை எடுத்துட்டு போறோம். ஆர் அப்படின்னா உயர்ந்தன்னு அர்த்தம். இப்போ பிள்ளை ஆர் அப்படின்னு சொல்லுவோம். பிள்ளை அப்படின்னு சொல்லிடக்கூடாது, சின்ன பிள்ளைன்னு சொல்லிடக்கூடாது. அதனால ஆர் போட்டு பிள்ளையார்னு சொல்லுவோம். யார? நம்மளுடைய ஞான சம்பந்தத்துல பிள்ளையார்னு சொல்லுவோம், காளி பிள்ளையார்னு சொல்லுவோம். நம்மளுடைய கணபதிக்கும் பிள்ளையார்னு வரும். முருக நாயனார்னு சொல்லுவோம். எல்லா நாயன்மார்கள் சொல்லாம ஆர் சொல்லுவோம். எல்லாத்துக்கும் ஆர் போட்டா உயர்ந்தன்னு அர்த்தம். செல்வத்துள் உயர்ந்த செல்வம் எது? செல்வத்துள் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்வது போல செல்வத்துல உயர்ந்த செல்வம் எது அப்படின்னா, எனக்கு அவங்க இந்த செய்திக்கு சொல்வதற்காகத்தான் அடிநாயன் இருக பிடித்து உங்களை வந்து காத்துட்டு இருந்தேன். சாந்தியம்மா கல்வி கிடையாது, செல்வத்துல வந்து கல்வி கிடையாது. ஏன்னா கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும்னு சொல்றாரு. நம்மளுக்கு கல்வி என்பது கூட இறைவனை அடைகின்ற தடைன்னு தான் சொல்றோம். நல்லா கவனிங்க, செல்வம் என்பது எது? இதை இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க செல்வம் பெற்றுட்டீங்கன்னு அர்த்தம். செல்வம் என்பது எது? செவிச்செல்வம். இல்ல அததான் சொல்லலாம். அது இல்லைன்னா சொல்ல வரேன். யாரும் பேச வேண்டாம், அடியார்களுக்கு வாய்ப்பு கிடையாது. அடியார்கள் மியூட்ல இருந்துக்கலாம். ஏன்னா எனக்கு கால அவகாசம் கம்மி, அதனால நான் வேகமா சொல்லி முடிக்கணும். அதுக்காக தான் செல்வம் என்பது உயர்ந்த செல்வம் எது அப்படிங்கிறத திருவையாறுல நிரூபிச்சு காட்டுறாரு நம்முடைய நாவுக்கரச பெருமான். எது உயர்ந்த செல்வம் அப்படின்னா, பார்க்கும் உயிர்கள் அனைத்தையும் பரம்பொருளின் வடிவமாக நின்று பாவிக்கக்கூடிய மனப்பான்மை தான் உயர்ந்த செல்வம். வேற எதுவும் கிடையாது. எல்லா உயிர்களையும் எல்லா ஆண் பெண் உயிர்களையும் இறைவனுடைய வடிவமாக போற்றுவதுதான் உயர்ந்த செல்வம். அந்த செல்வம் நமக்கு கிடைச்சா போதும். இப்ப நான் படிச்சிருக்கேன், யாரையும் மதிக்க மாட்டேங்கிறேன், வர்றாங்க உட்காரு என்ன அப்படி கேட்கிறேன், அது உயர்ந்த செல்வமா? செல்வம் வச்சிருக்கேன், எனக்கு கீழே இருக்கிறவங்க நம்ம தாழ்வா பாக்குறேன், அது உயர்ந்த செல்வமா? இல்ல. நான் பெரிய கலைகள் கற்றிருக்கேன், நான் பெரிய பண்டிதம் பண்ணிருக்கேன் அப்படின்னா உயர்ந்த செல்வம் இல்ல. எல்லாரையும் சிவ பரம்பொருளாக பார்க்கின்ற அந்த நிலைக்கு பேரு தான் செல்வம். அதுதான் சீர் ஆர் அப்படின்னா பெரிய உயர்ந்த மதிப்புடைய செல்வம். அந்த செல்வத்தை கொடுத்த இடம் திருவையாறு. ஏன்னா சாமி சொன்னாரு, நீ அங்க உழுகாத, அங்க போய் உழுன்னாரு. எங்க? நீ வந்து விமயமலைக்கு வந்து நீ பார்க்க வேண்டாம், அங்க நான் அம்பதி சமுதிரம் தானே சொல்றேன். எல்லா இடத்துலயும் பாக்குறதுக்கு பேருதான் கைலாய தரிசனம், அதுதான் பெருஞ்செல்வம். அதனால சீரார் திருவை யாரா போற்றி. ஆக நீங்க எந்த இடத்துல நின்னு ஒரு கோழியும் ஒரு சேவலும் போறப்ப எங்க அம்மையப்பர் மாதிரி இருக்கேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த இடம் திருவையாறு. நீங்க எந்த இடத்துல 2 ஈ பறந்து போறப்ப இது எங்க அப்பனும் அம்மையும் மாதிரி இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அந்த இடம் திருவையாறு. நீங்க வானத்தில் திடீர்னு பாக்குறப்ப 2 காகம் பறந்து போறப்ப ஆகா எங்க அம்மையப்பர் இப்படித்தானே ஆண் பெண் வடிவமா இருப்பாங்கன்னு சொல்லி வானத்துல பார்க்கும் போது அந்த இடத்துல நீங்க நிற்கிற இடம் திருவையாறா மாறிடும். நீங்க இருக்கிற இடம் திருவையாறு மட்டும் கிடையாது, கைலாயமாகவும் மாறும். எந்த இடத்துல ஒரு வயதான தம்பதியர் இருவரையும் பார்க்கும் போது அன்னை பராசக்தி மற்றும் நம்முடைய அப்பனுடைய வடிவமாக தெரிகின்றதோ என்ற நினைப்பு வருகின்றதோ அதெல்லாம் நமக்கு திருவையாறாக மாற்றும். அதுதான் செல்வம். அதுதான் அந்த மனப்பான்மை தான் செல்வம். அந்த மனப்பான்மையை தாண்டினா செல்வம் கிடையாது. அந்த செல்வத்தை நீங்க கல்வி கற்றுக்கிற செல்வம்னு சொல்லியிருக்காரு நம்ம திருவள்ளுவர், கேட்கிறத செல்வம்னு சொல்லியிருக்காரு. அது எல்லாத்தையும் தாண்டி கல்வி கற்றதனால் ஆய பயனின் கொள்ட்டார். நீ என்ன படிச்சு என்னடா பிரயோஜனம்? கற்றதனால் ஆய பயனின் கொள். வாளறிவன் நற்றார் தொழார் எனின். வாளறிவன் நற்றார் தொழார் எனின்றப்போ வாளறிவன்னா நாமெல்லாம் நூலறிவன். நம்ம உலகத்துல இருக்கிற எல்லா ஆன்மாக்களும் நூலறிவன். அவன் ஒருத்தன் தான் வாளறிவன். வாளறிவன்னா எதையும் ஓதாமல் உணர்கின்ற அறிவுடைய ஒருவன் சிவபெருமான். எந்த உயிருக்கும் பிறக்காத சிவபெருமான் தான். அப்பேற்பட்ட சிவபெருமானுடைய திருவடியை வணங்காம இருந்தேன்னா நீ என்ன படிச்சு என்ன பிரயோஜனம்னு முதல் பாட்டிலே சொல்றாங்க. கற்றதனால் ஆய பயனும். அதனால பெருஞ்செல்வம் என்பது எது அப்படின்னா எல்லா உயிர்களையும் சிவமாக பாவிப்பதுதான் பெருஞ்செல்வம். அது உங்களுக்கு வரமாட்டேங்குது, சாமி எனக்கு வரமாட்டேங்குது, எனக்கு அந்த மாதிரி எல்லாமே வரமாட்டேங்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா திருவையாறு தலத்துல போய் அந்த ஐயாரப்பரை வணங்குனா அந்த செல்வம் கிடைக்குமா?
எனக்கு எல்லாரையும் சும்மா பாக்குற அந்த பெரும் ஞான செல்வம் வேணும் அப்படின்னா ஐயாரப்பர். சரி, ஐயாரப்பர் என்னால போக முடியாது, நான் வேற இடத்துல இருக்கேன்னா ஒண்ணும் கிடையாது. காலைல எதிர்த்து 2 மலர்கள் பார்க்கிறோம், ஒரு மலர் ஆண் மலர் ஒரு பெண் மலரா இருக்கும்ப இது 2 எங்க அப்பன் தானேன்னு மலரை பார்க்கும் போதே இறைவனுடைய வடிவமா நினைச்சீங்கன்னா உங்க காலு கீழே தரையில இருக்கிறது ஐயாரப்பர் சன்னதி தான். நீங்க இருக்கிறது திருவையாறு தான், நீங்க இருக்கிறது கைலாயம் தான். பார்க்கும் இடங்கள் எல்லாம் பெருமானுடைய நீக்கமர் நிறைந்த கோலத்தை பெறுவதுதான் திருவையாருடைய பெருவேள்வி என்று சொல்லி அதை செய்யுங்க. நேத்து பார்த்தோமே திருவாரூர். திருவாரூர் என்ன அர்த்தம்? அடியார்கள் திருவடி வீழ்ந்து எந்திரிச்சா அந்த இடம் பேரு திருவாரூர். உயிர்கள் அனைத்தும் சிவசக்தி சொரூபமாக பார்த்தா அது என்னது? திரு ஐயாறு. திருவாரூர் என்பது அடியவர் திருவடி தொழுகை. திரு ஐயாறு என்பது ஓசை ஒளி எல்லாம் ஆனாய் நீயே, உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே, வாச மலரெல்லாம் ஆனாய் நீயே, மலையாய் மருகனாய் நின்றாய் நீயே, பேச பெரிதும் பெரியாய் நீயே, பிறனாய் அடியின் மேல் வைத்தாய் நீயே, தேச விலக்கெல்லாம் ஆனாய் நீயே, திருவையாரகலாத செம்பொன் சோதி, திருவையாரகலாத செம்பொன் சோதி. அந்த திருவையாறு அகலாத செம்பன் சோதி உங்க எல்லாருக்குள்ளையும் வந்து விளங்கி எல்லாருடைய அந்த உயிர்களையும் ஐயாரப்புடைய காட்சியை போட்டாங்க. அம்மா கண்டேன் அவன் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அவன் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். அறம் வளர்த்த நாயகி ஐயாரப்பர் இருவருடைய திருவடி தாமரைகளை வணங்கி நாம இந்த ஐயாரப்பருடைய நினைவை பெறணும்னா தினமும் 2 பேரை பார்த்து சிவமா பாவிக்கணும். ஆண் பெண் இருவரையும் பார்த்து சிவமா பாவிக்கணும். அந்த பாவனையை மேற்கொள்ளுங்க. திருவையாறு உங்களுடைய திருவடி கீழே இருக்கும் என்று சொல்லி திரு ஆரூர் என்பது அடியவர் திருவடியை வணங்கணும். திரு ஐயாறு என்பது உயிர்களை சிவமாக பார்த்தல் வேண்டும் என்ற பெருஞ்செய்தியை வைத்துக்கொண்டு சிவபெருமானுடைய பக்தி செய்வது என்பது வைராக்கியம். வைராக்கியம் என்பது அனைத்தையும் விடுவதுக்கு பேரு தான் வைராக்கியம். அப்படி விட்டா பெற முடியும். எதை பெற முடியும்? சிவபெருமானை பெற முடியும். அதுதான் வீடு பேரு. வீடு அதுவதனால் விடுவதனால் வீடு, பெறுவதினால் பேரு என்று சொல்லுகின்ற வீடு பேரினை பெற முடியும் என்று சொல்லி பக்தி வைராக்கியத்திலே அடியார்கள் நின்று திருவாரூர் தலத்தையும் திரு ஐயாறு தலத்தையும் மனத்திலே கொண்டு சீரார் திருவையாரா போற்றி என்று எப்ப சொல்ல முடியும்னா, எந்த 2 உயிர்களை ஆண் பெண் உயிர்களை சிவமா பாவிக்கிறீங்களோ அப்ப இந்த வார்த்தை சொல்வதற்கு முழு தகுதியும் உங்க ஆன்மா பெறுகின்றது என்று சொல்லி இந்த அளவிலே அடியை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய நம. நிறைவு பாடல். அம்மா நிறைவு பாடல் முடிச்சோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்மையில் வடாது பெய்க மணி வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நல்தவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்தடியார் திருவடி தாமரை சென்னி மேல் சுற்றி வணங்குகிறேன். சிவாய நமங்கய்யா. திருவடி வணக்கம். நன்றிங்கய்யா. நன்றிங்க சுவாமி. ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய தினம் திரு ஐயாறு தலத்தை பத்தி ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அடியார்களுக்கான வாய்ப்பு 2 அடியார்கள். காலம் அதிகமாயிட்டனால இத நம்ம ரொம்ப எடுத்துக்க வேண்டாம். 2 அடியார்கள் சுருங்க சொல்லி சம்பிரதாய முறைப்படி நம்ம நிறைவு செய்வோம். 2 அடியார்களுக்கு வாய்ப்பு. பல புதிய அடியார்களா இருந்தா வாய்ப்பு, அவர்களுக்கு முதல் வாய்ப்பு. புதிய அடியார்கள் எவரேனும் ஏதாவது பேசணுமா? இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய அடியார்கள், இன்னைக்கும் இதுவரைக்கும் பேசாத அடியார்கள் பேசலாம். ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தா சொல்லலாம். யாராவது சொல்லணுமா?
சரி, பழைய அடியார்களுக்கே வாய்ப்பு கொடுக்குறோம். பழைய அடியார்கள் எவரேனும் ஒரு வார்த்தைகள் சொல்லலாம். நமச்சிவாயம். ஜானகி ஐயா திருவடி வணக்கங்க ஐயா. ஐயா, நீங்க முதல்ல சொன்னீங்க இல்லறத்துல இருந்துட்டே ஆன்மீகத்துல இருந்து இறைவனுடைய திருவடியை அடையணும். ஆனா இப்ப எல்லாத்தையும் விளக்குனா அப்பதான் விளக்கி இருந்தா தான் பக்தி வைராக்கியம் சொல்றீங்க. அது எப்படிங்க ஐயா? இல்லறத்துல இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஏற்றுக்கொள். அதாவது என்னன்னா, இப்போ அம்மா கேட்கிற கேள்வி, எல்லாவற்றையும் பெற்று இறைவனை அடைவது, அதுக்கு பேரு காமாட்சின்னு சொல்லும். காமாட்சி இருக்கா இல்லையா, அவ என்ன பண்றா, எல்லாத்தையும் விருப்பம் கொண்டு சாக்தம்னு சொல்லக்கூடிய நம்மதுலதான் நம்ம வடிவம் இருக்கு இல்லையா, நம்ம படிநிலைகள்ல அன்னை பராசக்தி திருவருள் காட்டுகின்ற வடிவம் என்பது என்னன்னா, அது ஒரு ட்ரீட்மெண்ட். எது, எல்லாத்தையும் அனுபவிச்சு அதுல இருந்து நீங்கிறது பேரு என்னது, எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அதுல இருந்து நீங்கிறதுக்கு பேரு தான் நம்ம முதல்ல சொன்னோம். நீங்க இல்லறத்துல இருக்கும்போது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா, அது ஒரு டேஸ்ட். எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறப்போ போதும்பா தேவட்டாயிருச்சு, இனி வேண்டாம், இது வேண்டாம், அது வேண்டாம்னு விலகுறீங்க இல்லையா, அதுதான் அடியேன் சொல்கின்ற வைராக்கியம். அடியேன் சொல்கின்ற வைராக்கியம் என்பது இல்லறத்துல எல்லாத்தையும் அனுபவிச்சு அனுபவிக்க பூரித்து தெவிட்டுதல் ஏற்படும்ல. சாப்பாடு ரொம்ப பசிக்கும், அதுக்காக ஒரு 10 கவலம் சாப்பாடு சாப்பிட்ட 11வது கவலம் சாப்பிட முடியுமா? வேண்டான்னு தோணும். வாயில வச்சு அமுக்கணும்னா வாந்தி தான் வரும். அப்படிங்கிற அளவுக்கு அனுபவிச்சு வேண்டான்னு சொல்றீங்க இல்லையா, வேண்டான்னு சொல்ற நிலைக்கு பேரு தான் அடியேன் இப்போ சொல்கின்ற வைராக்கியம். அப்போ இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டான்னு சொல்றதை விட இறைவன் தான் வேண்டும்னு சொல்றேன். எல்லாம் வேண்டாம்னு சொல்ல முடியுமா? என்னால சொல்ல முடியாது. என்னால இவன் வேண்டாம் அவன் வேண்டான்னு சொல்றது எனக்கு கஷ்டம். 100 வேலை 1000 இருக்கு, 1000த்தையும் வேண்டான்னு சொல்லுவத அவன் திருவடி ஒன்றே போதும்னு, அவன் திருவடியை இருக பற்றுவதுதான் எல்லாத்தையும் வேணான்னு சொல்றதுக்கு சமம். வேற ஒண்ணும் கிடையாது. எல்லாத்தையும் வேணான்னு சொல்வதற்கு சமம். இறைவன் திருவடி பற்றுக, பற்றத்தான் பற்றினை அப்பற்று விடற்க. அப்போ எல்லா பற்றையும் விடணும்னா அவன் திருவடியை பிடிச்சோம். அப்ப இல்லறத்துல இருந்துதான் நாம நல்லறம் செய்ய முடியும். ஆக இல்லறத்துல இருக்கிறது எதுக்காகன்னா, இவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போறதுக்காக இல்ல, எல்லாத்தையும் விட்டுறதுக்காக. நல்லா தெரிஞ்சுக்கணும், இது எல்லாத்தையும் விடுறதுக்காக தான் எல்லாரையும் வச்சிருக்கோம். பிள்ளை இன்னைக்கு என் புள்ள மாதிரி உலகத்துல இருக்க முடியுமா? அப்புறம்தான் தெரியும் அந்த பிள்ளை பின்னாடி செய்யறப்பதான், இந்த பிள்ளைக்காக ஓடி இவ்வளவு சம்பாதிச்சோம், இந்த பிள்ளைக்கா இன்னைக்கு நம்மள ஆக அதுல இருந்து விடுபடுகின்றோம் இல்லையா. அந்த விடுபடுகின்ற நிலை அனுபவிச்சு விடுறத விட இப்போ ஒண்ணு தெரிஞ்சு போச்சு, எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு. இப்போ எங்க அப்பன் திருவடி பெருசு, ஆனா இது எனக்கு வேலை. எது வேலை? என் பிள்ளைய பாத்துக்கணும், எங்க வீட்டுக்காரரை பாத்துக்கணும், எங்க வீட்டம்மாவை பாத்துக்கணும், எல்லாத்தையும் பாத்துக்கணும். என் வேலையை செய்வேன். ஆனா என்ன வேலை செஞ்சாலும் 6 மணிக்கு வீட்டுக்கு போகணும்ன்ற எண்ணம் இருக்கிற மாதிரி, குடும்பத்துல என்ன வேலை செஞ்சாலும் எங்க அப்பன் திருவடிக்கு போகணும்ன்ற எண்ணம் இருக்கணும். அதுக்கு பேருதான் வைராக்கியம். அப்பன் திருவடிக்கு மேல இருக்கிறதுக்கு பேர் தான் வைராக்கியம். இப்பயும் நம்ம சொன்ன விஷயத்தான் சொல்றோம். ஆனா அனுபவித்து நீங்க வேண்டும்ன்றது முக்கியமானவன். எதுவும் எங்க அப்பன் திருவடியை தவிர எதுவும் வேண்டாம்னு நினைக்கிற பேர் தான் வைராக்கியம் சாமி, வேற ஒண்ணும் கிடையாது. அவன் திருவடியை தவிர வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேரு தான் வைராக்கியம். அந்த வைராக்கியமான பக்தியை பெருங்க, அதுதான் நம்மள வீடு பேர் கொண்டு போய் சேர்க்கின்ற பெரும் பேர் என்று சொல்லி அடியார்கள் திருவடியை வணங்கி இந்த அளவுல நிறைவு செய்கிறேன் சாமி. நன்றிங்க ஐயா, நன்றிங்க. நிறைவு செய்யலாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானை தந்தனக்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அத்தனை அடியார்களும் வெள்ளிக்கிழமையும் இதே மாதிரி உங்க எல்லாருடைய அந்த திருவடியும் இந்த இடத்துல சமர்ப்பிக்கணும்னு சொல்லி உங்க எல்லா திருவடியும் அடியேன் கேட்டுக்கொள்கின்றேன். ரொம்ப